வெல்த் கிரியேஷன் அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெல்த் கிரியேஷன் அப்படின்றப்போ என்னை பற்றி சொல்லணும் இல்லையா? நீ யார் வெல்த் கிரியேஷன் பற்றி பேசுறதுக்கு அப்படின்னா, அகைன் ஐம் இன்ட்ரோடியூசிங் மை செல்ஃப். என் பேர் செல்வ வினோத். நான் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் வந்து இருக்கேன். இப்போது கரண்ட்லி இந்த மார்க்கெட்டிங் ஹெட் ஆஃப் விகடன் லாபம். இதுக்கு முன்னாடி நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கண்டென்ட் ரைட்டராக விகடனில் இருந்தேன். தென் ஐ பின் ப்ரொமோட்டட் டு மார்க்கெட்டிங் டீம் ஆஃப் விகடன். தென் இப்போ ஐ எம் தி மார்க்கெட்டிங் ஹெட் ஆஃப் விகடன் லாபம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய ஜேர்னி பார்த்தீங்கன்னா இட்ஸ் a வெரி சிம்பிள் ஜேர்னி. ஐ ஸ்டார்டட் as a பப்ளிக் ரிலேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறமாட்டி நான் எனக்கு ரைட்டிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதில் வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறமாட்டி விகடனில் ஒரு இனோவேஷன் செல் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதில் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு வாய்ப்பு. நீங்கள் புதுசு புதுசாக உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லி அதில் என்னோட ஐடியா செலக்ட் ஆகி, ஸோ அதுலேருந்து சில விஷயங்கள் இவராலையும் வந்து பண்ண முடியும் அப்படின்றத மேனேஜ்மெண்ட் வந்து எடுத்துட்டு எனக்கு இப்போ ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் அப்படின்ற ஒரு ஒரு பொசிஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் a வெரி ஹம்பிள் ஜர்னி. ஸோ ஒரு சின்ன ஒரு நிலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு கம்பெனியோட ஒரு மார்க்கெட்டிங் ஹெட்டாக வந்து வளர முடியும். இன்னும் என்னுடைய growth வந்து ஃபேஸ் போயிட்டுருக்கு. இது எதுக்கு நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, ரொம்ப சாதாரண ஒரு ஆட்களாகவும் இருந்து நாம எந்த உயரத்துக்கு வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நோக்கி நம்ம சின்ன சின்ன அடிகள் எடுத்து வச்சா கண்டிப்பாக பண்ண முடியும். அதற்கு ஒரு முக்கியமான ஒரு மைண்ட் செட் தேவை. அது வந்து வெல்த் மைண்ட் செட். அந்த மைண்ட் செட் என்ன அப்படின்றது தான் இங்கே நான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், வெல்த்துக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் தேவை அப்படின்ட்டு சில விஷயங்கள் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் வெல்த். ஸோ மைண்ட் செட் அண்ட் பர்பஸ் தேவை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வெல்த் மைண்ட் செட்டுக்கு தேவை பேனல் அப்படின்னு போட்டிருக்கோம். என்னடா இது பேனல்னா ஏதோ டிவி பேனலா இல்லைன்னா வேற ஏதாவது பேனலா அப்படின்னா, பேனல் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு ஒரு 5 விதமான மைண்ட் செட் தேவை. இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நிர்மாணிக்கும் போது, ஒரு வெல்த் கிரியேஷன் அப்படின்னு வரும்போது இந்த 5 குணங்கள் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. அது என்ன 5 குணங்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த 5 குணங்கள் பேனல் அப்படின்னா: பாசிட்டிவிட்டி, அவேர்னஸ், நியூட்ரல் அப்ரோச், எந்தூசியாசம் அண்ட் லவ். ஏன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் தேவை வந்து பாசிட்டிவிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எடுத்துப்போம். அவருடைய வாழ்க்கையிலேயே நிறைய பேர் ரஜினிகாந்த் வந்து சொல்றது என்னன்னா, அவர் பேசும்போதே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியே வந்து இருக்காது. எப்போ வந்து எது சொன்னாலும் வந்து சார் பண்ணிடலாம் சார், பார்த்துக்கலாம் சார், கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இருக்கும் அப்படின்வாங்க. இந்த பாசிட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டாப் மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் யாரா வேணாலும் வந்து எடுத்துக்கோங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப உயர்வாக வந்து இருக்கும். அதை வந்து நிறைய பேர் வந்து பல நேரங்களில் சிரிக்கவும் வந்து செய்வாங்க. என்ன இவ்வளோ பெரிய கோல் வச்சிருக்க, இதெல்லாம் வந்து அச்சீவபிளே கிடையாது அப்படின்ட்டு. பட் ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவிட்டி தான் இந்த லெவலுக்கு அவங்கள வந்து உயர்த்தி வந்து கொண்டு போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டிய ஹேபிட்டே வந்து பாசிட்டிவிட்டி தான். இப்போ நிறைய நம்மளுடைய கிளாஸஸ்லேயே வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம வீடியோஸ்லாம் போடுவோம். இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்ன, சார் எப்படி என்ன நான் வந்து 1 கோடி ரூபா சேர்க்க முடியுமா, நான் வந்து 10 கோடி ரூபா சேர்க்க முடியுமா அப்படின்னா, எல்லாராலையுமே வந்து சேர்க்க முடியும். ஆனால் கரெக்டான ஒரு சிஸ்டம்ஸும் அதுக்கு கரெக்டான ஒரு நாலேஜும் இருந்துச்சுன்னா போதும், அதை நம்ம வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளை நாமளே நம்பணும். நம்மளை நாம் நம்பலைன்னா யாருமே நம்மளை வந்து நம்பவே மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு தேவை முதல்ல பாசிட்டிவிட்டி. அடுத்து அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் போதும் அந்த விஷயத்துல 100% நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். இதுதான் அவேர்னஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம். முக்கியமாக நீங்கள் மெடிடேஷனில் வந்து இருந்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் அப்படின்றது ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை நம்ம வந்து ஒரு துல்லியமாக கவனிக்கிறோமா அப்படின்னா வந்து எல்லாத்தையும் நம்மளால வந்து கவனிக்க முடியாது. நம்ம ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போது இந்த அவேர்னஸை பில்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அவேர்னஸ்க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. இப்போ நீங்களே வந்து இந்த நிகழ்ச்சியை கவனிச்சிட்டு இருக்கீங்க.
டக்குன்ட்டு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் எங்கே போயிட்டு அப்படிதான் வந்து உள்ள வரும் இல்லையா? நான் அவேர்னஸ்க்கு ஒரு 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 பயிற்சி ஒன்று இருக்கு. என்னன்னா, நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இளம்பிறை இருக்காரு. என்ன பண்ணோம் அப்படின்னா, இளம்பிறை இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 10 தடவை நம்ம பார்த்து கேட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அவேர்னஸ் தன்னாலே வந்து நமக்குள்ள வந்து உள்ள வந்துடும். ஸோ வெல்த் மட்டும் இல்லை, நம்மளுடைய லைஃபையே வந்து இந்த அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 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 பண்பு. இது இந்த அவேர்னஸை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அடுத்து வந்து நியூட்ரல் அப்ரோச். நியூட்ரல் அப்ரோச் ஏன் முக்கியம் அப்படின்னா, வெற்றி தோல்வி, லாஸ் கெயின், இந்த மாதிரி டியூவாலிட்டியை கொண்டது தான் வந்து இந்த உலகம். ஸோ அதனால வந்து ஒரு வெற்றியை பார்க்கும்போது, ஆஹா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெற்றிப்பா அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கூடாது. அதே மாதிரி ஒரு தோல்வியை பார்க்கும்போது, இது அவ்வளோதான், இதுக்கு மேலே இது வேலைக்கே ஆகாது அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லையும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆட்ரிபியூட். எதையுமே நம்ம நியூட்ரலாக தான் எடுத்துக்கணும். ஒரு பெரிய லாஸ் வந்துச்சுனாலும் அந்த லாஸை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்துச்சுனாலும் அந்த ப்ராஃபிட் எப்படி வந்துச்சு, எதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய, ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாயிட்டு திரும்ப அதிலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்படியான விஷயங்களை வந்து வச்சுக்கூடாது. எல்லாத்துலேயும் நியூட்ரல் அப்ரோச் தேவை. அடுத்து வந்து எந்தூசியாசம். நான் திரும்ப ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தான். அவர், நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஹீரோ அப்படின்னாலே எப்படி நம்ம வந்து நம்ம யோசிக்கிறோம்? ஒரு எந்தோசியாஸ்டிக்கான ஒரு பர்சன் தானே நம்ம வந்து யோசிக்கிறோம். ஒரு எம்ஜிஆர் இருக்கட்டும், ரஜினியா இருக்கட்டும், இப்போ வந்து விஜயா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் இதுக்கு வந்து போயிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட படங்கள்ல வந்து ஒரு எந்தோசியாஸ்டிக்கான ஒரு பர்சனாலிட்டியாக தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு ஹீரோ அப்படின்னாலே வந்து ஒரு தூங்கிக்கிட்டு, இல்லை இல்லை என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு ஆட்களாக வந்து இருக்க மாட்டாங்க. நாம நம்மளோட லைஃப்ல ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோயினா இருக்குன்னா கண்டிப்பா நம்மளுக்கு தேவை எந்தோசியாசம். அடுத்து முக்கியமான ஒரு ஆட்ரிபியூட் அப்படின்னா லவ். லவ்னா காதல் கிடையாது. இது வந்து நம்ம அன்பு அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அன்பு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு சக்தி. லவ் வாட் யூ டூ அண்ட் டூ வாட் யூ லவ். நம்ம சக மனிதர்களையும் நம்ம வந்து மரியாதை கொடுத்து நம்ம நடத்த தெரியணும். அதே மாதிரி அவங்க மேல வந்து அன்பு செலுத்தணும். அதே மாதிரி நம்ம செய்யும் விஷயங்கள் மீதும் ஒரு ஒரு பொருட்கள் மீதும் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கு அன்பா நடந்துக்கிட்டாதான் வந்து இந்த வெல்த் அப்படின்றது நம்ம கையில தங்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லவ் லவ் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ். நம்ம எல்லாருமே வந்து இங்க எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கான காரணமே வந்து இதுதான். ஸோ பர்சனல் ஃபினான்ஸ் மாஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவன் அன்பு லவ் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க. திஸ் இஸ் திஸ் இஸ் அன் ஏஜ் ஓல்ட் பிரின்சிபல். லவ்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம நம்மளை சார்ந்தவங்களையும் சரி, நம்மளுடைய சாராதவங்களையும் சரி, அதே மாதிரி நம்ம செய்யும் விஷயங்களும் சரி, கண்டிப்பா ஒரு லவ்வை கலந்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு காந்த சக்தி இருக்கு. ஸோ திஸ் இஸ் பேனல். இந்த ஆட்ரிபியூட்ஸை நம்ம எப்பவும் கல்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட், நோ வாட் யூ வாண்ட், ரைட் யுவர் டெஸ்டினி அப்படின்னு எழுதியிருக்கேன். இது என்ன ரைட் யுவர் டெஸ்டினி அப்படின்னா, உங்களுக்கு நீங்க யார் அப்படின்றது முதல்ல வந்து தெரியணும். நமக்கு நாம யார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நாம எங்க போனோம், என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்றது வந்து தெரியும். ஆஹ் நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க யாரு, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, இப்போ எல்லா விஷயங்களும் சரியா தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க உங்க வாழ்க்கையில எங்க போகணும்னு வந்து நினைக்கிறீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், இதெல்லாம் ஒரு விஷயத்துல ஒரு ஜேர்னலிங் மாதிரி ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் எடுத்து அதை வந்து எழுதுங்க. எழுதிட்டு நீங்க என்னவாக நினைக்கிறீங்க அப்படின்றத தெளிவாக ஒரு ஸ்மார்ட் கோலாக வந்துட்டு, ஸ்மார்ட் கோல் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் மெஷரபிளா அட்டைனபிளா இருக்கா, டைம் பவுண்டா இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை எழுதி அதை ஒரு ஒரு பேப்பர்லயோ ஒரு நோட்ஸ்லயோ எழுதிட்டு அதை தினமும் வந்து பாருங்க. ஸோ இந்த டெஸ்டினியை வந்து திரும்பவும் திரும்பவும் தினமும் பார்க்கும்போது அது கண்டிப்பாக வந்து உண்மையாகும். இது வந்து இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஆக்சுவல் உண்மை என்னன்னா, ஆஹ், ஒரு விஷயங்களை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது சப்கான்ஷியஸாக நம்ம திரும்ப திரும்ப நம்ம ரீவைர் பண்ணுறோம் நம்மளோட பிரெயினை. உதாரணத்துக்கு ஒரு கோல் நம்ம எழுதிப்போமே, இன்னையிலேருந்து நான் ஒரு 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்றத நான் திரும்பவும் காலையிலையும் சாயந்தரமும் அதையே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா, அடுத்து என்ன பிரெயின் என்ன எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, இதை நோக்கி நான் போவது எப்படி அப்படின்றத ஒரு உந்து சக்தி அப்பதான் எனக்கு உருவாகும். நம்மள நிறைய பேர் கோல்ஸ் வச்சிருப்போம். நான் வீடு வாங்கணும், கார் வாங்கணும்,
இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து வேணும். இந்த மாதிரியான கோல்ஸ் வந்து வச்சுருப்போம். ஆனால் அந்த கோல்ஸை திரும்பவும் திரும்பவும் ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒழிய நம்மளுக்கு அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதே நேரத்தில் நீங்கள் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்றது நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அதை நோக்கி வந்து போகும். திஸ் இஸ் கால்ட் ரைட்டிங் யுவர் டெஸ்டினி. ஸோ டெஸ்டினியில் உங்களுடைய கோல்ஸ் எழுதி வைங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் மிட் டேர்ம் கோல்ஸ் இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கு, சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரியேட்டர் பர்சன் இது வரைக்கும் நான் பட்ஜெட்டே போட்டதில்லை. நிறைய பேர் இன்னைக்கு வந்து வந்திருக்கீங்க. பட்ஜெட் வந்து நான் போடணும்னு கற்றுக்கிறேன், நான் இது வரைக்கும் நான் பட்ஜெட்டே போட்டதில்லை. அப்படி யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்களேன். பட்ஜெட் போட்டதில்லை அப்படின்னா நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்களேன். ஸோ பட்ஜெட், எல்லாருமே பட்ஜெட் போடுறீங்கன்னா ஓகே. தினேஷ் நோன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, எனி அதர் யாரும் இது வரைக்கும் நான் பட்ஜெட்டே போடல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? சரி. இப்போ இன்னைக்கு தினேஷ் கண்டிப்பா இந்த இது முடியும் போது பட்ஜெட் போடுறது எப்படி அப்படின்றத கத்துக்கிட்டு தான் வந்து கண்டிப்பா வந்து போவாரு. அதுக்கான ஷீட் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ 2 கிலோ நான் வந்து குறைக்கணும், ஒரு 2 மாசத்துல நான் குறைக்க போறேன். ஸோ வார வாரம் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், வாரத்தில் ஒரு 3 தடவை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். ஒரு 3 to 6 months இல்லை 3 to 1 year அட்டன் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு புக்கு ரொம்ப நாளாக படிக்கணும்ட்டு, இப்போ சைக்காலஜி ஆஃப் மணின்ட்டு ஒரு புக் இருக்கு. ரொம்ப நாளாக நானும் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு கோல் வச்சுக்கிறேன். ஃபுல் புக்கையும் படிக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் இவ்வளோ வந்து படிப்பேன் அப்படின்ட்டு ஒரு கமிட்மெண்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன் இல்லையா? அதை தான் நான் வந்து சொல்கிறேன். 1 minute. எஸ். ஸோ அடுத்து மிட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்றது ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒரு 3 வருஷம்குள்ள நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது ஒரு மிட் டேர்ம் கோல்ஸாக இருக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஒரு கார் வாங்க, ஒரு BMW கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா இன்னையிலேருந்து நான் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே அதை நான் சேர்ப்பேன். இல்லைன்னா ஒரு வீடுக்கான ஒரு டவுன் பேமெண்ட்டை நான் வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு வந்து இதுவாகும். அப்படின்றது இது ஒரு இந்த மாதிரியான ஒரு கோலு. நீங்கள் என்ன சொல்றது, ஒரு ஒரு கோர்ஸ் நான் வந்து படிக்க போறேன் அப்படின்றத வந்து ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள முடிக்க முடியும் அப்படின்னா அது ஒரு மிட் டேர்ம் கோலை வந்து செட் பண்ணலாம். ஸோ லாங் டேர்ம் கோல் இஸ் எனிதிங் மோர் தென் 7 years. ஸோ மிட் டேர்ம் இந்த ஃபினான்ஸ்லையுமே சரி, ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம்ன்றதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிதிங் மோர் தென் 7 years லாங் டேர்ம். மிட் டேர்ம்ன்றதுனா ஒரு 3 to 5 வருஷத்துக்குள்ள, 3 to 7 வருஷத்துக்குள்ளன்னு வச்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம்ன்றது ஒரு சில மாதங்கள்ல இருந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் a லாங் டேர்ம் கோல். நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ a லாங் டேர்ம் கோல். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம வந்து போவோம். அதே மாதிரி இந்த ஷீட் நான் காட்டுறேன் இல்லையா, எல்லாருக்குமே இந்த ஷீட் பிடிஎஃபாக வரும். அதனால நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சாலும் கடைசியில் உங்களுக்கு பிடிஎஃபாக நான் அனுப்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இப்போ மைண்ட் செட் வந்து வந்துருச்சு. அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸில் தான் நாம் நம்மளுடைய கோல்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும். இது பணமாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஹேபிட்ஸால தான் அச்சீவ் பண்ண முடியும். அது எப்படின்றது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டெய்லி வெல்த் ஹேபிட்ஸ், எனர்ஜி, டைம் ப்ளஸ் growth அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் முதல்ல நம்மளுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது அப்படின்றது எனர்ஜி மேனேஜ்மெண்ட். நிக்கோலா டெஸ்லா அப்படின்ற ஒரு ஃபிசிசிஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்லுவார்னா, திங்க் யூனிவர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி தான். நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி அப்படின்லாம் வந்து படிச்சிருக்கோம். சாரி, ஐம் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் அப்பப்போ வரேன், மன்னிச்சிருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி அப்படின்லாம் வந்து படிச்சிருப்போம். இந்த எனர்ஜியை எந்த அளவுக்கு நாம தேவையில்லாத விஷயங்களுக்கு யூஸ் பண்ணாம தேவையான விஷயங்களுக்கு மட்டும் திசை திருப்புறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சக்சஸ் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஒரு ஃபினான்ஸாக இருந்தாலும் எதுலையுமே நம்மளுக்கு சக்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பாடி, மைண்ட் அண்ட் சோல், இது மூணுமே வந்து எனர்ஜெட்டிக்காக எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம சிம்பிளாக பார்ப்போம். பாடிக்கு தேவை ரொம்ப சிம்பிள், ஒரு ஹெல்த்தி ஃபுட். அது வந்து தேவை. ஹெல்த்தி ஃபுட்னா என்ன? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஹோல் ஃபுட்ஸ் அண்ட் வாட்டர். ஏன் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ன்றது எவ்வளோக்கு எவ்வளோ ரா ஃபுட்டாக நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் இருக்கிற ப்ராசஸ்டு ஃபுட்டை எடுக்க எடுக்க அதில் கெமிக்கல்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது நம்மளுடைய ஹெல்த் வந்து ஒரு
நல்ல ஒரு லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹோல் ஃபுட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராசஸ் பண்ணாமல் வந்து ஹோலான கிரெயின்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், நட்ஸ், சீட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸாவோ இதுவாகவோ எடுத்துக்கணுமோ அந்த அளவுக்கு ஆப்டிமலாக நம்மளுடைய இது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ராசஸ்டு ஃபுட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா முதல் விஷயம் வந்து நிறைய பேர் பேசுறது இந்த இந்த ஃபைபர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஃபைபர் அப்படின்றது அந்த கழிவு நீக்கத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெட்டீரியல். ஆனால் அதை பற்றி நம்ம நிறைய பேச மாட்டோம். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிபிள்ஸ் தான் ஃபைபர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு கரெக்டாக ஒரு செர்கேடியன் ரிதம் அப்படிம்பாங்க. உடலுக்குன்ற ஒரு ரிதம் இருக்கு. காலையில எந்திரிச்சா வந்து கழிவு வெளியேற்றம் நடக்கணும். அதுக்கப்புறமாட்டி நம்ம சாப்பிட்றதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு செர்காடியன் ரிதம் இருக்கு. இதுக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதே இந்த ஃபைபர் தான். அது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல தான் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடும்போது நமக்கு சக்திகள் அதிகமாக வந்து கிடைக்கும். பாடி இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். மெயினாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ரூட்டும் ஒரு வெஜிடபிளும் நம்ம சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டயட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் தி டே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸாக வச்சுக்கிட்டா பெட்டர். என்னால் காலையிலே ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியாது அப்படின்னீங்கன்னா ஒரு நைட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸை ஒரு வெஜிடபிள் சாலடும் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இங்கே பாருங்க, நான் வந்து ஒரு பெரிய ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். எனக்கு தெரியுதா? 2 லிட்டர் பாட்டில் இது. ஸோ என்னுடைய லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துகிட்டே இருக்கும். அது என்னடான்னு நானும் யோசிச்சுட்டே இருப்பேன். எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படி இப்படி பண்ணலாமான்ட்டு கடைசியில் பார்த்தா அந்த 2 லிட்டர் பாட்டில் வாங்கி எப்போ நான் வந்து கரெக்டாக வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிச்சு முடிக்கிறோன்னா அப்போ என்னோட எனர்ஜி வந்து லெவல் ஸ்பீக்கில் இருக்குது. ஸோ நீங்களும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். பாடி இஸ் மேடப் ஆஃப் 70% ஆஃப் வாட்டர்ன்றதை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதை நம்ம செயல்படுத்துகிறோமா அப்படின்னா நிறைய நேரங்கள் செயல்படுத்தும். குறிப்பாக அந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து 3 லிட்டர் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து குடிச்சே ஆகணும். யா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தி ஃபுட் ரொம்ப முக்கியம். அடுத்து தேவை எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு வாழ்க்கைக்கே வந்து பயிற்சி, முயற்சி ரெண்டுமே ரொம்ப வந்து முக்கியம். பாடி அப்படின்றது ஒரு காரு, ஒரு லேப்டாப்பு மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி பாடியையும் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து ஃபியல் போட்டுடுறோம். நம்ம ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டு போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவை. எப்போ மெயின்டைன் பண்ணனா தினமும் அதை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு வாக்கிங் போகலாம், ஒரு ரன்னிங், ஸ்விம்மிங், ஒரு ஹோம் எக்ஸசைஸ் இல்லை ஜிம்மு, எது வேணாலும் வந்து உங்களுக்கு என்ன வந்து முடியுதோ அதை வந்து பண்ணுங்கள். நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாரத்துக்கு 150 மினிட்ஸ் நீங்கள் ஒரு மைல்டு எக்ஸசைஸ், ஒரு வாக்கிங் மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும். இப்படி இல்லை ஜிம்முக்குலாம் போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் 75 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. திஸ் இஸ் ஆப்டிமல் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் நம்ம உடலில் இருக்கிற என்டார்ஃபின்ஸ்லாம் வந்து நல்லா சுரக்குது, செரட்டோனின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா சுரக்குது. இது சுரக்கும் போது தான் நம்மளுடைய எனர்ஜி பீக் லெவல்ஸ் வந்து வந்து போகும். ஒரு 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 பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றதுக்கு முதல்ல எனர்ஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் சரி, ஒரு பணம் சம்பாதிக்க எனர்ஜி முக்கியம். அதுக்கு இதை நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணணும். அடுத்து வந்து ஸ்லீப். இது வந்து மஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ ஆனால் ஃபோன் இருக்கிற இதனால நம்மளோட ஸ்லீப்பர் சர்க்காடியன் ரிதம் அப்படிலாம் வந்து இதுவாகுது. கண்டிப்பாக பிட்வீன் 9 PM to 4 PM தூங்குறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் அது வந்து ஒர்க் ஆகி அதோடைய சுழற்சி வந்து முடியும். குறிப்பா இந்த இந்த 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தான் இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸோடைய முக்கிய இது வந்து லிவர், கிட்னி மாதிரியான ஆர்கன்ஸ்லாம் வந்து அதோடைய சர்க்கரைன்றது ஒர்க் ஆகி அதோட வேலைகள் வந்து பார்க்குது. ஸோ ஸ்லீப் ரொம்ப முக்கியம். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா கூட ஹெல்த்தி ஃபுட் அண்ட் ஸ்லீப் இதை வந்து முக்கியமாக வந்து பாருங்க. இது இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதே மாதிரி சோஷியலைசிங். ஹெல்த்துக்கு வந்து இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து சோஷியலைசிங். நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து நம்ம யாருக்கும் அதிகமாக வந்து பேசுகிறதுக்கு வந்து நேரம் இல்லை. முன்னாடிலாம் ஒரு அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்து நம்ம வந்து பேசுவோம். ஆஹ் நம்ம ஆஃபீஸில் நம்ம கொலீக்ஸ் கூட வந்து பேசுகிறோம். அதையும் தாண்டி நம்ம சில விஷயங்கள் சோஷியலைசிங் வந்து நம்ம வந்து பண்ணோம். வீக்கெண்ட் ஆச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட நம்ம வந்து பேசும்போதும் இது நிறைய ஸ்டடீஸ் கூட இருக்குது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசும்போது தான் நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற புது பார்ட்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஒரு சின்ன சின்ன இதுதான். யாரோ ஒருத்தர் தகச்சு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வழி என்ன அப்படின்றத நாமளாக போய் ஒரு வாலண்டியரிங்க எடுத்து வந்து சொல்லலாம். அதே மாதிரி அப்ரிஷியேட்டிங் அதர்ஸ் அப்படின்றது இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு நல்ல பழக்கம். ஒரு குறள் இருக்கு, திருக்குறள், திருவள்ளுவர் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது உள்ளது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்றாரு. அது வந்து புகழ் அப்படின்ற அதிகாரத்துல வந்து சொல்றாரு.
உயிருக்கு ஊதியம் எது அப்படின்னா, நம்மளை வந்து நம்மளை ஒருத்தங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி வந்து வரும். எங்கேருந்தோ ஒரு எனர்ஜி வந்து வரும். ஏன்னா அப்ரிசியேஷன் பண்றதுன்றது ஒரு லைஃபோடைய நம்ம ஒரு ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம்னா யாராவது ஒரு அப்ரிஷியேட் பண்றதுன்னா அதோட சோஷியல் ப்ரூஃப் அது. உடனே நம்மளோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுது. யாராச்சும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணுன்ட்டு இல்லை, நாம அப்ரிஷியேட் பண்ணாலும் நம்மளோட எனர்ஜியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய பேர் வந்து பண்ணியிருப்பீங்க. சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் அந்த உங்களோட பசங்களா இருக்கட்டும், உங்களோட ஒய்ஃபா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாங்கன்னா உங்களை வாயார வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. அடுத்து சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் எனர்ஜெட்டிக் பீப்புள். உங்களை மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட போய் இது பண்ணுங்க. அதே மாதிரி உங்களை எனர்ஜியை டவுன் பண்ற மாதிரி சில பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் சைலண்டா அவங்களை விட்டு விலக வேண்டாம். அவங்கலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜெட்டிக் பீப்புள் கிட்ட இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபினான்ஸ், எனக்கு பர்சனல் ஃபினான்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பர்சனல் ஃபினான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சேர்ந்துக்கோங்க. லாபம் கம்யூனிட்டி அதுக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அட்மின்ஸ் மட்டும்தான் வந்து இது போடுற மாதிரி இருக்குது. கூடிய விரைவில் நம்ம லாபம் கம்யூனிட்டி வந்து எல்லாரும் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். ஒரு மூமெண்ட்டை கூட நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா மைண்டுங்க ரொம்ப முக்கியம். மனுஷன் அப்படின்ற ஒரு பேரே எங்கேருந்து வருதுன்னா அந்த மனம் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் வந்து மனிதன் அப்படின்ற ஒரு பேரே வந்து வருது. ஏன் வந்து நம்ம ஒரு அனிமல்ஸ்ல இருந்து ஒரு அக்ரிணில இருந்து மனிதன் வந்து வேறுபட்டு காட்டுறான்னா அந்த மைண்ட், அந்த சிக்ஸ்த் சென்ஸ் அப்படின்னு கூடிய மைண்டை எந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பாகவும் ஃபோக்கஸ்டாகவும் யூஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு உயர்வாங்க இருப்பாங்க. இது வந்து சந்தேகமே வந்து கிடையாது. இதுக்கு ஆப்டிமலாக நம்மளை வச்சுக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் இஸ் தி ஒன் ஸ்டாப் சொல்யூஷனுங்க. காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுங்கள். மெடிடேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் யூடியூப் போனீங்கன்னா மெடிடேஷன் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு போடுங்க. ஒரு 10 மினிட் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணால் போதும். மெடிடேஷனுக்கு ரொம்ப முக்கியமே வந்து டிசிப்ளின் தான். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு இல்லை, காலையில் 5 நிமிஷம் உட்காருங்க. இந்த 2 மினிட் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குது. ரொம்ப கஷ்டமான விஷயங்களை நீங்கள் வந்து செய்யணும், என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மினிட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி நான் 2 நிமிஷம் தான் பண்ண போகிறேன், அதுக்கு மேலே நான் பண்ணல அப்படின்னு பிரெயினை வந்து நம்ம ட்ரிக் பண்ணணும். இந்த 2 நிமிஷம் வந்துட்டு சொன்னோடனே பிரெயின் என்ன சொல்லுவோம், ஓகே 2 நிமிஷம் தானே அதை நம்ம பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நம்ம வந்து உட்காந்துருவோம். இதை வந்து தினமும் ரெண்டு ரெண்டு நிமிஷம் நம்மளால வந்து ஒரு ஒரு மாசம் நம்மளால பண்ண முடிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அந்த 2 நிமிஷத்துக்கு மேலேயும் தான் அந்த வேலையை வந்து பண்ணுவோம். இது மெடிடேஷன் மட்டும் இல்லை, எந்த வேலையும் தான் சரி, இந்த 2 மினிட் பிரின்சிபல் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ காலையில் 10 நிமிஷம், சாயந்தரம் 10 நிமிஷம், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மைண்டோட சாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிடும். இப்போ நிறைய அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்றாங்க. பிகாஸ் ஆஃப் ரீல்ஸு, டிக்டாக் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 2500 டெசிஷன் எடுப்போமா. ஸோ நார்மலாக நடந்து போகிறது, இப்படி திரும்பணுமா அப்படி திரும்பணுமா, அந்த பஸ் வந்துச்சுன்னா பஸ்ஸை வந்து ஏறணும். இப்போ என்ன சொல்கிறது, இந்த டோர்ல இருந்து திடீர்னு இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா நான் டக்குன்னு நான் விலகணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன மைக்ரோ டெசிஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 டெசிஷன் எடுப்போமா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 10,000க்கு மேலே நம்ம டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா இந்த ஃபோன் பார்க்கறதுனால, இந்த ஃபோனில் நம்ம பார்க்குற ஒரு ஒரு விஷயமே இட்ஸ் கன்சிடர்ட் டெசிஷன் டு பிரெயின். பிரெயின் ஃபேட்டிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட பிரெயின் பவரை நம்ம ஆப்டிமலாக வச்சுக்கணும்னா மெடிடேஷன் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லேர்னிங் ரீடிங். லேர்னிங் அப்படின்றது நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற நியூரல் பாத்வேஸை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய புது புது விஷயங்களை நான் தேடி தேடி போய் படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் நம்மளுடைய மூளையை ஆப்டிமல் இதில் வந்து வச்சுக்கும். அதே மாதிரி புது புது விஷயங்கள் தேடி தேடி போய் தெரிஞ்சுக்கோங்க. ஆஹ் நம்ம சின்ன வயசுல நிறைய கியூரியாசிட்டி இருக்கும், அது என்ன இது என்ன, இதை கற்றுக்கலாமா அதை கற்றுக்கலாமா, போய் ஒரு நோண்டி இது பண்ணி. ஒரு டேப் ரெக்கார்டர் இருந்துச்சுன்னா சின்ன வயசுல எல்லாரும் அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்து ரொம்ப ஒரு ஆர்வம் வந்து பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஆர்வம் வந்து நம்ம வயசாக வயசாக வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பர்சனல் ஃபினான்ஸ்லையும் சரி, இப்போ நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா. இது மாதிரி நிறைய விஷயங்களை, நிறைய ஆர்வங்களை நம்ம வந்து வளர்த்துக்கணும். நம்ம எங்கேருந்து எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து சோல். இது வந்து ஏதோ ஸ்பிரிச்சுவலாக அப்படி வந்து நினைக்காதீங்க. நம்ம மைண்ட் பாடியும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா இந்த 3 விஷயங்கள் நம்ம பண்ணுவது முக்கியம். ஹெல்பிங் அதர்ஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ண முடியுது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பண்ணணும். அடுத்து வந்து கிராட்டிடியூட் இருந்து ரொம்ப 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 முக்கியங்க. வெல்த்துக்கு வந்து கிராட்டிடியூட்ன்றது ரொம்ப முக்கியம். யாருமே தனக்கு கிடைச்ச விஷயத்த ஆமா இது என்ன அப்படின்னு சொல்றவனுக்கு கண்டிப்பா அந்த வெல்த் வந்து நிற்கவே நிற்காது.
எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற விஷயம் வந்து ரொம்ப நன்றி அப்படின்ட்டு நம்மளுக்கு நாமே நன்றி சொல்லிக்கணும். நம்மளுக்கு சார்ந்த எல்லாருக்குமே நன்றியை சொல்லிக்கணும். இந்த உலகத்துக்கும் இந்த நேச்சருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்குள்ள முதல்ல ஏற்படுத்துவது அந்த வெல்த் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, முதல்ல நம்மளுக்கு ஒரு மன அமைதி வரும். ஏன்னா நிறைய நம்ம விஷயங்கள் வந்து growth-ஏ வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இதில் தான் வந்து growth-ஏ வந்து உருவாகும். இப்போ இந்த விஷயம் வேணும், இதுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து நினைச்சு க்ரோ ஆயிட்டே இருக்கணும். இப்படிதான் இருக்கும் growth, தட்ஸ் ஓகே. ஆனா இந்த growth மைண்ட் செட்டுன்றது நம்மளுடைய மன நிம்மதியை வந்து கெடுக்கக்கூடாது. அந்த மன நிம்மதி நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம கண்டிப்பா கிராட்டிடியூட்னு தேவை. தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். இந்த தேங்க்ஃபுல்னஸ் கண்டிப்பாக இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து நம்மளை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகும். அடுத்து வந்து அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு சமீபமாக இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. இப்போ ஒரு வருஷம் கூட ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இப்போ சண்டைகள் வருது. அஹ் சண்டைகள் வர்றதை தாண்டியும் வந்து கண்டிப்பா ஒரு 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 2 நாள்ல வந்து என்ன சொல்றது, ஒரு நாள் 2 நாள்ல வந்து அந்த சண்டை வந்து இது பண்ணிக்கிறோம். ஏன்னா வி சூஸ் ஈச் அதர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சண்டைகள். இல்லையா? நிறைய இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து தெரியும். என்னதான் வீட்டில் பசங்க இருந்தாலும் சரி, அம்மா அப்பா இருந்தாலும் சரி, அவங்க கூட வந்து ஏதோ ஒரு முரண்பாடா இருந்தாலும் சரி, அதை எப்படியோ தீர்த்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் வந்து அன்கண்டிஷனல் லவ். ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம வந்து இந்த துவேஷத்தை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கவே கூடாது. அப்படியே அவன் அதை அன்னைக்கு பண்ணான், இவன் இதுக்கு பண்ணான் அப்படின்றது இது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஒரு மனப்பான்மை. இதை வந்து விட்டுட்டு எல்லாருமே எதையோ நோக்கி வந்து போயிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம ஏதோ ஒரு விஷயங்கள் ஒரு தவறோ ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். அந்த தவறை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க மீது வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து வளர்ப்பது முக்கியம். மெயினாக நம்மளுடைய குடும்பத்துக்கிட்ட நம்ம அன்கண்டிஷனல் லவ் வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பத்தில் ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னா நம்மளால வந்து நம்மளோட மற்ற எந்த விஷயங்களும் நம்ம ஒழுங்காக வந்து பண்ணவே முடியாது. இது வெல்த் கிரியேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் ஹாப்பினஸ் இருக்குன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே அன்கண்டிஷனல் லவ் வந்து நீங்கள் காட்டுங்க. ஓகே. எனர்ஜி மேனேஜ்மெண்ட் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த எனர்ஜி வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, எனர்ஜி வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து தான் சொன்னேன், நீங்கள் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இன்னொரு ப்ராக்டிஸ் சொன்னாலும் இந்த யோகாவில் வந்து ட்ராடகா அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் வந்து சொல்லுவாங்க. உடனே போய் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் கிட்டயோ இல்லை ஒரு நல்ல ஒரு வீடியோவை பார்த்து அதை ட்ரை பண்ணுங்க. ட்ராடகானா உள்ள ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வந்து ஊற்றும். ஸோ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த அந்த எனர்ஜி வந்து கான்சென்ட்ரேட் ஆகும். நம்ம மைண்ட் மென்டல் இது வந்து நம்ம ரொம்ப டீஃபோக்கஸ்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. கண்ணுக்கும் ஒரு நல்ல பயிற்சி. ஆனால் நம்ம வித் காஷனரி நோட்டீஸ், இது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு யோகா இது பண்ணுறவங்கள பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா பிகாஸ் மை ஒய்ஃப் இஸ் அ யோகா ப்ராக்டிஷனர். அதனால் எனக்கு அவங்க வந்து சொல்லி தந்தாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டுக்கு அடுத்து லேர்னிங். ஒரு ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், இல்லை வெல்த் வந்து எனக்கு நிறைய கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து தொடர்ந்து அவங்கள வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. புது புது விஷயத்த தேடி 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 போய் கற்றுக்கிட்டே இருக்கணும். அதில் எங்கேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்றது என்னன்னா, இந்த கமெண்ட்ஸ் இருக்கு. வாட் யோகான்னு போட்டாங்க ட்ராடகா. எஸ், சாரி, திரும்ப வரும். லேர்னிங் வந்து புக்ஸு வந்து நம்ம நிறைய புக்ஸ் வந்து நம்ம வந்து படிக்கணுங்க. சில புக்ஸ் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ A to Z நீங்கள் லைஃப்பை பற்றியும் சரி ஃபினான்ஸ் பற்றியும் சரி படிக்கணும் அப்படின்னா திருக்குறளை விட்டால் நம்மளே வந்து இவ்வளோ வச்சுருக்கோம். நான் எதுக்கு உட்காந்து ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்கெலாம் வந்து படிக்கணும்? திருக்குறளை உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு குறள் அப்படின்னு படிச்சுக்கணும். பொருள் செயல் வகைன்னு ஒரு இது இருக்குது. அது ஒழுங்காக படிச்சிட்டோம் அப்படின்னாலே, கரெக்டான அர்த்தம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் பற்றியும் கற்றுக்கலாம். எப்படி வந்து காசு மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து கற்றுக்கலாம். அடுத்து வந்து ஐ வில் டீச் யூ டு பி ரிச் அப்படின்ற ரமீத் சேத்தி அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. இது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் தேர்வு பண்ணுங்க. அதே மாதிரி தி மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற புக் இருக்குது. ரிச் டேட் புவர் டேட் அப்படின்றது ரொம்ப ஒரு பேசிக்ஸாக நம்ம நிறைய கற்பிதங்கள் வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய புக் ரிச் டேட் புவர் டேட். இதுக்கு தவிர்த்து சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புக் இருக்குது. அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிங்க. இது பர்சனல் ஃபினான்ஸுக்கும் சரி உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லையும் ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். அடுத்து வந்து வீடியோஸ். நீங்கள் வந்து கடந்த 20 வருஷமா நாணய விகடன் நடத்திட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த நாணய விகடன் கருவூலத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணுங்க. A to Z பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி எல்லா வீடியோஸும் போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களோட பிளேலிஸ்ட் எல்லாத்தையும் போய் பாருங்க. அடுத்து லாபத்துலேயும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் படித்து நம்ம ஒரு தடவை இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்தோடனே வந்து கண்டிப்பாக இது நம்ம எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது.
அது வந்து மறந்து தான் வந்து போகும். திரும்பவும் நம்ம ரீடிஃபைன் இது பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளை வந்து ஷார்ப்பன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளை ஸ்கில்ஸ். அப்போ தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் நாணய விகடன் லாபம் மாதிரியான இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நிறையா இது இருக்குது இது மாதிரி. ஷங்கர்நாத் அப்படின்னு ஒரு இவர் இருக்காரு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ரொம்ப தீவிரமான ஒரு இது இருக்கீங்க அப்படின்னு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஷங்கர்நாத் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்தியன் இவர் தான் அவர். முன்னாடி ஈடி மணியில் வந்து நிறையா வந்து போட்டுட்டு இருந்தாரு. இப்போ ஷங்கர்நாத் தனியாக வந்து போடுறாரு. பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா வின் டுவெல்த்னு ஒரு அற்புதமான ஒரு சேனலுங்க, சூப்பரான ஒரு சேனல் வின் டுவெல்த். நீங்கள் போய் பாருங்கள். இதில் வந்து நம்மளை மாதிரியே வந்து இருந்து ஒரு நிறைய ஒரு 5 crores 10 crores இன்னைக்கு கார்பஸ் இது பண்ண நிறைய பேரோட இன்டர்வியூஸ் அதில் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜீரோதா எஜுகேட்ன்றது A to Z நிறைய அவங்க வீக்லி நம்ம லாபம் நடத்துகிற மாதிரி ஜீரோதாவும் நிறைய வந்து நடத்திட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன், நம்ம எங்கேயும் போதில்லை, இவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டாலே வந்து போதும். அதே மாதிரி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா யூடமி, ஸ்கில் ஷேர், இந்த மாதிரி நிறையா ஆன்லைன் கோர்சஸ் இது பண்ணக்கூடிய இவங்க இருக்காங்க. அதில் டாப் ரேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்றது ரிவ்யூஸை பார்த்து நீங்கள் பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட். மணி ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன? ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். அது வந்து இப்போ நம்ம டீப்பாக வந்து பார்ப்போம். இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கும் நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, தேடி இது பண்ணுங்க. ஜென்ரலாக சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் கையில் இருக்க காசெல்லாம் வந்து நீங்கள் இழந்துட்டீங்க, அப்போ என்ன ஸ்கில் இருந்துச்சுன்னா திரும்பவும் அந்த ஜீரோலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிறைய ஆண்டர்பிரினர் சொல்கிறதுனா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். எனக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் போதும், நம்ம திரும்பவும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் எந்த விஷயம் இருந்தாலும் திரும்பவும் சேர்த்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த லெவலுக்கு வந்து வந்துடுவேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஸ்கில் வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து நெகோஷியேஷன் ஸ்கில். நெகோஷியேஷன் அப்படின்றது மெயினாக எனக்கு யங்ஸ்டர்ஸ் யாராவது இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், உங்களோட ஃபஸ்ட்டு சேலரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை நெகோஷியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அதை நான் சேலரி நெகோஷியேட் பண்ணுறது நான் ஏதோ சும்மா எனக்கு பல லட்சங்கள் வேணும் அப்படின்னு நெகோஷியேட் பண்ணுறது இல்லை. நம்மளுடைய திறமை என்ன, அந்த திறமைக்கு நம்மளுக்கு கரெக்டான ஊதியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு போடுறப்போ அந்த நெகோசியேஷன்றது நம்ம ஹெச்ஆர் கூடயோ நம்மளோட மேனேஜர் கூடயோ நெகோஷியேட் பண்ண வந்து தெரியணும். இப்போ ஒரு ஒரு ஒர்க்லேருந்து இன்னொரு இதுக்கு ஜம்ப் ஆகிறீங்கன்னா அந்த நெகோசியேஷன் பண்ண தெரியும். அதே மாதிரி சின்ன சின்ன நெகோசியேஷன், இந்த பார்கெனிங் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம். அதை விட பெரிய நெகோசியேஷன் அப்படின்றது நம்ம சேலரியை நம்ம எப்படி நெகோஷியேட் பண்ணுறோம் அப்படின்றது. அதே மாதிரி பெரிய டீல்ஸ்லாம் வந்து பண்ணுறோம் இல்லையா, மணி ரிலேட்டடான டீல்ஸ். நிறைய பேர் இப்போ பிஸ்னஸில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த நெகோஷியேஷன் ஸ்கில் இஸ் இட்ஸ் அல்டிமேட். இது வந்து நம்மளுக்கு தேவை. அதுக்கடுத்து லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். லீடர்ஷிப் இஸ் நத்திங் பட் கம்யூனிகேஷன். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களும் சரி, கரெக்டாக உங்களுடைய வேலை பற்றியும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இனி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்றது தான் வந்து லீடர்ஷிப். இது தவிர்த்து லீடர்ஷிப்க்கு நிறையா குவாலிட்டிஸ் வந்து இருக்குது. நீங்கள் குவாலிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும்னா திருக்குறளில் வந்து ஃபஸ்ட்டு லீடர்ஷிப் பற்றின இது இருக்கும். உங்களுக்கு தலைமை பற்றின குறள்கள் இருக்கும். தலைமை பற்றின குறள்கள் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறையா இது இருக்குது. அதுலேயே நம்ம லீடர்ஷிப் வந்து நிறைய கற்றுக்கலாம். அடுத்து நெட்வொர்க்கிங் ரொம்ப வந்து முக்கியம். நீங்கள் ஒரு கம்ப்ளீட்லி பிஸ்னஸில் இருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு டாப் லெவலில் இருந்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு தேவையான இல்லை உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய இல்லை உங்களோட ஹையர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு நெட்வொர்க் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள், அதாவது என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் உயர்ந்தவர்களும் சரி, ஆஹ், இந்த மணி ரிலேட்டடான இதில் இருக்கிறவங்களும் சரி, இந்த டைம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு சில இது வந்து பார்த்துருக்கோம். 80-20 பிரின்சிபல் இருக்கு. இது வந்து பரேட்டோ பிரின்சிபல் அப்படிம்பாங்க. உங்களுடைய 80% அவுட்புட் வருது பார்த்தீங்களா, அது உங்களுடைய 20% எஃபர்ட்ல இருந்து வரும். ஏதோ ஒரு இடத்துல வந்து 20% எஃபர்ட் தான் போட்டிருப்போம், ஆனால் அந்த இடத்துல இருந்து 80% அவுட்புட்டும் வரும். அப்போ அந்த இடத்த கரெக்டாக நம்ம கண்காணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, ஒரு 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 பிஸ்னஸ்னே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து வர்றாங்க. அந்த கஸ்டமர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஒரு குறிப்பிட்ட 20% ஆஃப் த கஸ்டமர்ஸ் தான் வந்து கொண்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சா அவங்களுக்கு இன்னும் நிறைய நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து வளர்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கீங்க, நிறைய வந்து உங்களுக்கான கோல்ஸ் இருக்குது அந்த ப்ராஜெக்டில் அப்படின்னா, உங்களுடைய 20% ஆஃப் த கான்சென்ட்ரேஷன் வந்து 20% ஆஃப் த அந்த ப்ராஜெக்டில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணால் அது உங்களுக்கு 80% ஆஃப் த ரிசல்ட்ஸ் வந்து தரும்.
ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்து அதை முடிவெடுத்து பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஈட் த ஃப்ராக் அப்படின்னா ஒன்றும் இல்லை. பிரையன் ட்ரேசி அப்படின்ற ஒரு ஆத்தர் இருக்காரு. அவர் இந்த ஈட் த ஃப்ராக் அப்படின்றத பற்றி பேசுவார். ரொம்ப கஷ்டமான விஷயங்களை முதல்ல முடிச்சிருங்க அப்படின்றாங்க. இது நம்மளுக்கு நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷன் நிறைய வந்து பண்ணிகிட்டே இருப்போம். முக்கியமான விஷயங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே நிறைய பேர் இன்னும் நம்ம பண்ணாமல் இருந்திருப்போம். ஏன் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா, இந்த கஷ்டமான விஷயத்தை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டே வருவோம். இது வந்து ஒரு மைண்டோடைய வந்து ஒரு 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 தவறான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எதிர்த்து என்ன பண்ணணும்னா, ஈட் த ஃப்ராக் அப்படின்ட்டு கஷ்டமான விஷயத்த முதல்ல பண்ணி முடிச்சிடணும். இது ஒன்று. அடுத்து கேலண்டர் பிளானிங்கிறது, நீங்கள் எலான் மஸ்கா இருக்கட்டும், இந்த மாதிரி உலக இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பான். அவனோட நாள், அவனுடைய வீக்கு, அவனோட மந்த்து, அவனுடைய வருஷம் எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து டைனமிக்காக இருக்கும். அந்த பிளானிங் வந்து ஷிஃப்ட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவங்களோட ஒரு ஐடியா இருக்கும். இந்த மாதம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வாரத்தில் இவங்கள போய் சந்திக்க போகிறேன், இந்த வாரத்தில் இவங்களோட மீட்டிங்ஸ் இருக்குது, இந்த வாரத்தில் இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். இது பிஸ்னஸ்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி டைம் பிளாக்கிங் என்னன்னா, ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு சில இது இருக்குங்க. இப்போ காலையில் சாப்பிட்றதுலேருந்து நம்ம மதியம் சாப்பிட்ற வரைக்கும் ஒரு டைம் பிளாக் இருக்குது. அது ஒரு 3 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சாப்பிட்டு முடிச்சதுலேருந்து ஈவினிங் ஒரு டீ பிரேக் வரைக்கும் ஒரு டைம் பிளாக். அந்த டீ பிரேக்லேருந்து நம்ம வேலையை விட்டு போகிற வரைக்கும் ஒரு 3 டைம் பிளாக் இருக்குது நமக்கு. பிளாக்காக நாம வந்து நம்மளோட டைம் வந்து ஒதுக்கிக்கணும். இந்த பிளாக்குள்ள இந்தந்த வேலைகளை நான் வந்து முடிப்பேன், இந்த பிளாக்ல இந்தந்த வேலைகளை முடிப்பேன்ட்டு நம்மளால டூயபிளான ஒர்க்ஸை வந்து இந்த பிளாக் பண்ணி நம்ம வந்து வேலையை பார்க்கும்போது நம்ம ரொம்ப இன்னும் எஃபிஷியண்ட்டாக இது பண்ண முடியும். வெல்த் உங்களுக்கு வேணும்னா டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் எனர்ஜி இஸ் மணி, டைம் இஸ் மணி அண்ட் நாலேஜ் இஸ் மணி. இது மூணு தாங்க வந்து மணி. இது மூணையும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்டிமலாக ஃபோக்கஸ்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வளருவீங்க. அடுத்து சிஸ்டம்ஸ் திங்கிங் அப்படின்னா எல்லாமே ஒரு ப்ராசஸ் ஓரியன்டாக வந்து திங்க் பண்ணுங்க. நீங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா இந்த சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நாமளே வந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது. இப்போ இந்த 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 ப்ரெசன்டேஷன் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இது ஒரு மைண்ட் மேப் நான் வந்து போட்டு காட்டியிருக்கேன். ஏதோ வந்து ஒன்றுக்கு மேலே நான் போட்டு காட்டல. ஒரு ஏ டு பி, பி டு சி, சி டு டி இப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ளோ இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளோ தான் வந்து சிஸ்டம்ஸ் அப்படின்வாங்க. ஏ டு செட் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து முடியுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம பாடி பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. வாயிலிருந்து ஆரம்பித்து இப்போ கடைசியில் ஆசனாய் வாயு வரைக்கும் முடியுது அப்படின்னா அது ஒரு கரெக்டான சிஸ்டம் இயற்கையே போட்டு வச்சிருக்கு. இயற்கை சிஸ்டம்ஸ் இது பண்ணுறப்போ நம்மளும் சிஸ்டமேட்டிக்காக திங்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ டெசிஷன் மேக்கிங் அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்வாங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு எளிமையா எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் நீங்க வந்து பண்ண போறீங்க, இல்லை ஒரு பெரிய ஒரு டெசிஷன் வந்து எடுக்க போறீங்க, ஒரு வீடே கட்ட போறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏன் வீடு தேவை, எதனால வீடு தேவை, இந்த வாட் வென் வேர் வை ஹவ் அப்படின்னு இந்த பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு முதல்ல ஆன்சர் பண்ணிட்டு அதுல இருந்து ஆரம்பிக்கும் போது இன்னும் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ இன்ஃப்ளேஷன் பற்றி குமார் சார் பேசுவாங்க. அப்போ இன்ஃப்ளேஷன் வந்து பீட் பண்ணி ஒரு இதை வந்து இப்போ நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரே ஒரு வருஷம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு பல லட்சங்கள் நீங்கள் உங்கள் கைவிட்டு போகிறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது காஸ்ட்ன்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த டெசிஷனுக்கு ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சு தான் நம்ம வந்து எடுக்கணும். சும்மா ஒரு குருட்டாம்போக்கில் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஒன்று. ரிஸ்க் அண்ட் ரிவார்டு அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் அதிகமாக ஒரு விஷயம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிஸ்க்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய டெசிஷன் இப்போ ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க் அதிகமான ஒரு ஃபண்டு தான். அது ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம் தான். ஆனால் ரிஸ்க் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு லாஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிவார்டு வர்றதுக்கான வாய்ப்பும் அங்கே தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க்கையும் ரிவார்டையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன், ஒரு 100% எஃபர்ட் அட் ஒர்க். கமல்ஹாசன் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். அவங்க அம்மா கிட்ட வந்து பேசும்போது, அம்மா நான் என்ன ஆகணும் அப்படின்னு, நீ என்ன வேணாலும் ஆகு, நீ வந்து ஒரு 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 பாத்ரூம் கழுவுறவனா கூட ஆகு, எனக்கு வந்து கவலையே இல்லை, ஆனால் நீ தான் பெஸ்ட் பாத்ரூம் கழுவுறவனா இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொன்னாங்களாம். அது மாதிரி தான் இது. நம்ம என்ன வேலை பார்த்தாலும் அதில் நாம் பெஸ்ட்டாக இருக்கணும், அதில் நம்மளுடைய 100% கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எப்பவும் நினைக்கிறது ரொம்ப முக்கியம். வேற எப்படி நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய பிஸ்னஸ் இப்போ நீங்கள் ஒரு வேலை இருக்கீங்க அப்படின்னா அதை இது பண்ணலாம். இப்போ ஒரு லாபம் அப்படின்றது என்னதான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும்
இதுல எப்படி எப்படிலாம் நான் வந்து வேல்யூ அடிஷன் நான் வந்து பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இப்போ வீக்கெண்ட்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சோம். இப்போ பர்சனல் ஃபினான்ஸ் ஒரு மாஸ்டர் கிளாஸ்னு வைக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு growth வந்து இது பண்ண முடியும். அடுத்து இதுலயே நம்ம ஒரு புது புது விஷயங்களை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு கான்சென்ட்ரேட் நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து புது புது விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றத வந்து பாருங்க. அடுத்து வந்து ஷேரிங் நாலேஜ். நம்மளுக்கு தெரிஞ்சது இப்போ எங்களுக்கு இப்போ பர்சனல் ஃபினான்ஸ் வந்து தெரியுது. நான் நானே விட இத்தனை வருஷமா படிச்சிட்டு இருக்கேன். குமார் சார் நான் 10 வருஷமா நானே விட எடிட்டரா இருக்காரு. தெரிஞ்ச விஷயங்கள் நமக்குள்ளேயே வச்சுட்டு என்ன பண்றது? 4 பேர் சொல்லி தந்தோம்னா நம்மளுக்கும் நல்லா மனசுல பதியும், அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வந்து வாலண்டியரிங். நீங்க நிறைய பேர் நமக்கு என்னப்பா அப்படின்ட்டு நம்ம வந்து ஒதுங்கி இருப்போம். ஆனால் சில விஷயங்களை நம்மளாலே வாலண்டியர் பண்ண முடியுது. இப்போ வந்து ஒரு மரம் நடுறதுக்கு யாரோ ஒருத்தர் என்ஜிஓ வந்து பண்றாங்க அப்படின்னா நம்மளே போய் வாலண்டியரிங் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி வாலண்டியரிங் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஒரு புதுமையான ஒரு எனர்ஜி வந்து உத்வேகம் வந்து 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 வரும். சொசைட்டிக்கு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து திரும்ப வரும். கொடுப்பது தான் திரும்ப வரும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபல் நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பிஸ்னஸே இருக்கு. எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு நீங்க வந்து உங்களுடைய சர்வீசஸே ஆஃபரிங் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லாபம் வந்து திரும்ப வரும் இல்லையா? இது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் அது. அதனால இது வரைக்கும் நீங்க நிறைய பேருக்கு வந்து கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் நம்ம வந்து எதையாச்சும் ஒரு ரூபத்துல வந்து கொடுக்க ட்ரை பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான இதுங்க பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட்டிங் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி பண்ணுறது அப்படின்றத. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டிங் எங்கே வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நோ யுவர் காஸ்ட் ஆஃப் லிவிங். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம்னா உங்களுடைய ரெண்ட் என்ன, ஆஹ் ஆஹ் உங்களுடைய ஃபுட்டுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுது, அதே மாதிரி உங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகுது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து நீட்ஸ் வாண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். நீட் அப்படின்றது அத்தியாவசிய செலவுகள். இப்போ நம்ம ரெண்ட் இருக்கோம், அதே மாதிரி இப்போ டாக்ஸ் கட்டணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம போய் தான் ஆகணும். இது பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. இதெல்லாம் நீட்ஸ். இப்போ வாண்ட்ஸ் அப்படின்றது இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு போகணும், இல்லை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடணும், இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் வந்து செய்கிறது. இது இல்லாமலும் நம்மளால வாழ முடியும், ஆனால் இல்லாமல் வாழணும்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக செய்யணும். இதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றது இது பண்ணணும். ஸோ நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணோம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 50 30 20 அப்படின்ற ரூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். 50 30 20ன்றது ஒன்றும் இல்லை. 50% ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ் ஷுட் கோ டு யுவர் நீட்ஸ், அத்தியாவசிய செலவுகள். 30% ஒரு எக்ஸ்பென்சஸ் கோ டு யுவர் வாண்ட்ஸ். அத்தியாவசியம் இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் நான் வந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்துக்கணும். 20% ஷுட் டெஃபினெட்லி கோ டுவர்ட்ஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். மினிமம் 20% போடணும். இந்தியாவுடைய இந்தியர்களுடைய ஒரு சேவிங்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்து வந்துச்சு. சராசரி இந்தியனாலேயே ஒரு 30% வந்து சேமிக்க முடியுது அப்படின்னா நம்ம இந்த பர்சனல் ஃபினான்ஸ்லாம் இது பண்ணுறோம்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்னும் அதிகமாக சேமிக்கிறது எப்படி அப்படின்றது வந்து பாருங்க. அதே நேரத்தில் சேமிப்பு அப்படின்றது அது வந்து ஒரு மைண்ட்லெஸ் சேமிப்பாக இருக்கக்கூடாது. நான் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து சேமிச்சுக்கிட்டே இருப்பேன், இருக்கிறது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தேவைகள் நம்மளுடைய ஆசைகள் போக எவ்வளோ வந்து சேர்க்க முடியும் அப்படின்றது இது பண்ணுங்க. இந்த சேவிங்ஸ் ரேட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்றது வந்து திங்க் பண்ணுங்க. அடுத்து ஏர்ன் சஃபிஷியன்ட்லி. இது வந்து சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் தெரிஞ்சு நீங்கள் ஒரு பட்ஜெட் போடுறீங்களே, எனக்கு இவ்வளோ காசு இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த காசை எப்படி சேர்க்கறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு கீழே இருந்தோம் அப்படின்னா அதை எப்படி எக்ஸ்ட்ராவாக போகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து ஸ்பெண்ட் வைஸ்லி. தேவையில்லாத விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து தவிருங்க. அதுக்கடுத்து சேவ் பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்லேருந்து தான் வந்து ஆரம்பிக்கணும். சேவிங்ஸ் ஓரளவு வந்து கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து சேவிங்ஸில் ஓரளவுக்கு வந்து எனக்கு அனுபவம் இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க, ரெக்கரிங் டெபாசிட்டில் போடலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்க பண்ணலாம் அப்படின்றத இங்கே காட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா, இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது இந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஹவுஸ் வாங்கலாம், லேண்ட் வாங்கலாம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஆஃபீஸ் ஸ்பேசஸ் இருக்குது, கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸ் இருக்குது, கடைகள் இருக்குது, இதெல்லாம் கமர்ஷியல் இருக்குது. ரீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரீட்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இது நீங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட இருந்து காசு வாங்கி இவங்க இப்போ நிறைய ரியல் எஸ்டேட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து வர தொகையை உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ எம்பசி ஆஃபீஸ் பார்க் ரீட்டு, மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் ரீட்டு, ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா ரீட்டு, இது மாதிரி நிறைய ரீட்ஸ்லாம் வந்து இருக்குது. இது நீங்கள் எங்கே வாங்கலாம்னா இப்போ கைட் இருக்குது, ஜெரோதாவோட ஆப் இருக்கு இல்லையா, அதில் போய் நீங்கள் வாங்கலாம், க்ரோவில் வாங்கலாம். இந்த மாதிரி ரீட்ஸ்லாம் வந்து ஸ்டாக்ஸ் மாதிரி லிஸ்ட் ஆகிருக்கும்.
அங்கே நீங்கள் வந்து அங்கே என்ன ரிட்டர்ன்ஸ் தராங்களோ அதை வந்து நீங்கள் வாங்கலாம். அடுத்து கோல்டு வந்து அடுத்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து அது இடிஎஃப்ஸாக வாங்கி சேர்க்கலாம், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக வாங்கி சேர்க்கலாம். சாவரன் கோல்டு பாண்டுன்னு இருக்குது அது வந்து, ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து நிறுத்திட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். டைரெக்டாக நம்ம கோல்டு வாங்கல, ஆனால் அந்த கோல்டை வந்து கோல்டுக்கு நிகரான மதிப்பை வந்து கவர்மெண்ட்டே நம்மளுக்கு வந்து தருது. 2.5% நம்மளுக்கு வட்டி வேற தருவாங்க நம்மளுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை. சரி, 2.5%ன்றது வருஷத்துக்கான வட்டி. அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு 1.25% அது மாதிரி கொடுத்துருவாங்க. இதை தவிர்த்து 8 வருஷம் கழிச்சு, லாக்இன் பீரியட் கழிச்சு, அந்த கோல்டோட ரேட்டு என்னவா வந்து விலை ஏறி இருக்கோ அது அப்படியே நம்மளுக்கு வந்து தருவாங்க. டாக்ஸும் கிடையாது. இது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது. அதனால தான் என்னமோ ஸ்டாப் பண்ணாங்க கவர்மெண்ட். இன்னும் நிறைய லாஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அடுத்து வந்து கோல்டு ஜுவல்லரியாக நீங்கள் வாங்கிக்கலாம். டிஜிட்டல் கோல்டு இப்போ நிறைய இந்த தங்கமயில் அந்த மாதிரியான இவங்கெல்லாம் டிஜிட்டல் கோல்டு வந்து விட்றாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ ₹100 கோல்டு வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தராங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ், ஷேர்ஸ் நீங்கள் வந்து வாங்கலாம். ஷேர்ஸ்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூடமி மாதிரி ஏதாச்சும் ஒரு இதில் போய் கம்ப்ளீட்டாக ஷேர்ஸ் பற்றி படிங்க. இல்லைன்னா ஷேர்ஸ் ஏ டு ஜெட்ன்ட்டு நிறைய கோர்சஸ் வந்து யூடியூப்லேயே இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு அதுலேருந்து ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டாக்ஸில் எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஆப்போ இல்லை ஒரு ஸ்டாக் brokerகிட்டயோ போய் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ₹100 சில ஸ்டாக்ஸ் வாங்குறது உங்களால் கைவிட்டு போகக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் இல்லையா? ஒரு மாதம் ஒரு ₹1000 போனாலும் எனக்கு பரவாயில்ல. எனக்கெல்லாம் வந்து நான் ட்ரேடிங் பண்ணும்போது ட்ரேடிங் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ட்ரேடிங்கான்னு கூட தெரியாது. ஒரு ₹5000 போட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டாக்ல போட்டு இது பண்ணிட்டேன். பட் ஆனால் அது ஒரு லேர்னிங்காக மட்டும்தான் நான் பண்ணேன். இன்னைக்கு நான் வந்து ட்ரேடிங்கோ ஒரு ஸ்டாக்ஸ் இதுவோ நான் வந்து பண்ணுறதில்ல. கம்ப்ளீட்லி ஐ மீன் டு இன்வெஸ்டிங், லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் தான் நான் வந்து பண்ணுறேன். அது ஏன் முக்கியம் அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம். எஸ்ஐபின்னு இருக்கு. எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் மாதம் நீங்கள் ஒரு தொகையை வந்து செலுத்துவீங்க. ஒரு 5ஆம் தேதி வந்து நான் ஒரு ₹10,000 போடுறதுக்கு ரெடி அப்படின்னா, நீங்கள் 5ஆம் தேதி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அது பாட்டுக்கு சிஸ்டமேட்டிக்காக போயிட்டே இருக்கும். தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது லம்சம் அப்படின்றது லம்பா போடுறது அப்படின்னுவாங்க. மொத்த தொகை ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூர் ஆயிருக்கு, ₹10,00,000 கையில் இருக்குது அப்படின்னா அது மொத்தமாக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, சிப்பு பெஸ்ட்டா லம்சம் பெஸ்ட்டா அப்படின்றது. ரெண்டும் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸை கம்பேர் பண்ணுற மாதிரி ரெண்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு காசு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வாலட்டைலான இப்போ வார்லாம் போயிட்டு இருக்கு. வாலட்டைலான சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வச்சுட்டு, இல்லை டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வச்சுட்டு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டிபி அப்படின்வாங்க. இதெல்லாம் குமார் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். அடுத்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்களே பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் நம்ம பண்ணலாம். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எஜுகேஷன். நம்மளுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஜுகேஷன் கொடுக்குறோம், இல்லை நம்ம பசங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எஜுகேஷன் தர்றோமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து சீக்கிரமாக வாழ்க்கையில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அது எஜுகேஷனில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து சேரிட்டி அண்ட் கிவிங். இதை வந்து பற்றி நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் டொனேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த செல்வத்தை கட்டும் கயிறு அப்படின்ட்டு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. இப்போ டொனேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய செல்வம் வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்றாரு. இட்ஸ் ஒரு ஃபிலாசாபிக்கல் டேக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தானம் கொடுக்கறது, இது ஜகாத் அப்படின்வாங்க. இதில் 2.5% ஆஃப் த இதை வந்து முஸ்லீம்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய இது. இப்போ டைத் அப்படிம்பாங்க. அந்த கிறிஸ்டானிட்டியில் வந்து 10% நீங்கள் வந்து தியானம் பண்ணணும், இல்லை சர்ச்சுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஊர்லேயும் இருக்குது, தான தர்மங்கள் இருக்குது, அன்னதானம் போடுறதுன்னு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஸோ ஸோ பர்சனல் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். பட்ஜெட்டிங், அதுக்கடுத்து நீங்கள் கரெக்டாக நம்ம வந்து சம்பாதிக்கிறது, அதுக்கடுத்து அதை கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது. 20% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், சாரி 20% ஆஃப் யுவர் ஏர்னிங்ஸ் ஷுட் கோ டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். 20%த்தை இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து சேரிட்டி அண்ட் கிவிங், இதையும் முடிஞ்சால் உங்களுடைய இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம், சொசைட்டிக்கு நமக்கு திரும்ப கொடுக்குற மாதிரி. ட்ராக்கிங் அண்ட் ரிவ்யூ, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ட்ராக் பண்ணுறதுக்கு 2 ஆப் நாங்கள் வந்து சொல்கிறோம். மணிஃபை, மணி மேனேஜர் நோட் பண்ணிக்கோங்க. MONEFI, மணிஃபை அண்ட் மணி மேனேஜர். இதிலிருந்து உங்களுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணியே ஆகணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தினமும் உங்களோட எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுறீங்க, அப்போ தான் தேவையான செலவு எது, தேவையில்லாத செலவு எது, எதுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணிட்டு இருக்கோன்றது நம்மளுக்கு கண்கூடாக தெரியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நான் வந்து உங்களை வந்து கம்பல் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். ஸோ மணிஃபையோ மணி மேனேஜரோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆப் இருந்துச்சுன்னா சரி, எனக்கு ஆப்லாம் யூஸ் பண்ண தெரியாது செல்வா அப்படின்னீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஷீட்டை போட்டு நோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் டைரியில் ஏதாச்சும் எழுதி வைங்க.
அன்னன்னைக்கு பண்ற எக்ஸ்பென்ஸ் மொத்தமா என்னங்க பண்ணுவோம், ஒரு 4-5 எக்ஸ்பென்ஸ் தான் பண்ணுவோம். அது வந்து நைட்டு ஒரு 9 மணிக்கு படுக்க போறோம், 10 மணிக்கு படுக்க போறோம்னா அந்த எக்ஸ்பென்சஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன்ல அப்பப்போ இப்போ ஜிபேல பண்றோம் அப்படின்னா அந்த ஜிபேல இப்போ உள்ளதை நீங்க வீக்லி ஒரு தடவை எடுத்து என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு தோதுப்படுதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் அ மஸ்ட். அடுத்து பர்சனல் ஃபினான்ஸ் ரிவ்யூ, சாரி மந்த்லி ஃபினான்ஸ் ரிவ்யூன்றது ரொம்ப முக்கியம். மாதம் பட்ஜெட் போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ போன மாதம் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை அதுக்கேற்ற மாதிரி ரிவைஸ் வந்து பண்ணி ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஆனுவல் ரிசல்ட், வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கரெக்டாக தான் வந்து போயிட்டு இருக்கோமா, நம்மளுடைய கோல்ஸ் ஃபர்ஸ்டே எழுத சொன்னோம் இல்லையா, கோல்ஸ், அந்த கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து குயிக்காக வந்து போயிடலாம். பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம வந்து டச் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான். அதை நம்ம வந்து குயிக்காக பார்த்துலாம், ஏன்னா டைம் இல்லை. நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி வந்து நம்ம சொல்லணும். அடுத்து உங்களுடைய இன்கமை, ஆக்டிவ் இன்கமை எந்த அளவுக்கு க்ரோ பண்ணுறீங்களோ அதுதாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 50,000 வந்து சம்பாதிக்கிறீங்க. 50,000 சம்பாரிச்சால எவ்வளோ நம்ம 20% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்ச அளவு நம்ம ஒரு 10,000 20,000 தானே இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து 1,00,000 2,00,000 10,00,000 சம்பாதிக்க முடிஞ்சிச்சுன்னா என்னோட ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இட் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மை பாசிவ் இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக போடுறதா இருக்கணும், ஸ்டாக்ஸில் போடுறதா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அதிகமாக பண்ண போகிறோம். ஆக்டிவ் இன்கமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நான் வந்து ஜாப் வந்து ஏற்கனவே போயிட்டு இருக்கோம். இதை தவிர்த்து நம்மளால வந்து ஒரு கன்சல்டிங் வந்து பண்ண முடியுமா? நீங்கள் ஒரு துறையில் ஒரு 5 வருஷம் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மற்றவங்களுக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான ஒரு எக்ஸ்பர்டீஸ் வந்து இருக்கும். அதை வச்சு நான் வந்து சில பேர் கன்சல்டிங் கொடுக்க முடியுமா, இல்லை ஃப்ரீலான்ஸ் ஏதாவது எனக்கு ஏதாவது திறமை இருக்குது அதை வச்சு நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். சைடு இன்கம் ஏதாச்சும் நான் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ண முடியுமா, இல்லை ஒரு கோச்சிங், ஒரு மென்டாரிங், சில பேர் நிறைய பேர் டியூஷன் எடுப்பாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் உங்களால் வந்து இது பண்ண முடியுமா, செல் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஆக்டிவ் இன்கம்லேயும் சைடு இன்கம்லேயும் என்ன ஒரு விஷயம்னா, டைம் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டைம் இஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் பாசிவ் இன்கம் அப்படின்றது ஒன் டைம் நீங்கள் உழைப்பை வந்து போடுவீங்க, ஆனால் அது உங்களுக்கு திரும்ப திரும்ப காசை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்து வரீங்க, ஒரு 60 வருஷம் கழிச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆனால் மாதம் மாதம் உங்களுக்கு இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்லேருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த கடந்த 60 வருஷங்களில் நீங்கள் சேர்த்து வச்ச பணம் வந்து அடுத்து உங்களை காப்பாற்றுது. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து எந்த வேலையும் பண்ண தேவையில்லை. இது ஒரு விதமான பாசிவ் இன்கம். அடுத்து நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து டிவைடன்ஸ் வரும். நீங்கள் இல்லை டிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுலேருந்து டிவைடன்ஸ் வரதுங்க இருக்குது. ரெண்டல் இன்கம் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் ஒரு வீடோ ஒரு காரோ ஒரு வாடகை கொடுக்கும்போது அதுலேருந்து ஒரு ரெண்டல் இன்கம் வரும். ராயல்ட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு புக்கு எழுதியிருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ராயல்ட்டி தொகை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருந்தீங்கன்னா ஒரு மியூசிக் போட்டிருந்தீங்க, இது அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஸ்பாட்டிஃபைல இதில் இருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ராயல்ட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்கேலபிள் இன்கம் அப்படின்னா எதையெல்லாம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ பிஸ்னஸ் ஏதோ ஒரு 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 ஜூஸ் கடை வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து ஒரு சாண்ட்விச் போடும்போது ஒரு அப்செல்லிங் நீங்கள் அங்கே வந்து நடக்குது. ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அதுதான் வந்து ஸ்கேலபிள் இன்கம் அப்படிம்பாங்க. நீங்கள் மற்ற பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ஸ்கேல் ஆகும், உங்களோட ப்ராஃபிட்டும் வந்து அதிகமாக கிடைக்கிறதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ப்ராடக்டைஸ்டு சர்வீசஸ்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நித்ரா கேலண்டர் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. நிறைய பேர் நீங்கள் கூட யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தேதி கேலண்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஆப்பாக வந்து அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா, இதுலேயே வந்து நிறைய பேர் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு 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 சர்வீஸை வந்து ப்ராடக்ட் ஆக்கி வந்து கொடுக்குறதுக்கான இது. அது மாதிரி உங்களால் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பாருங்க. ஸோ இப்போ வெல்த்தை வந்து உருவாக்கியாச்சு, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்றது நம்மள்கிட்ட கண்டிப்பாக தேவை. எவ்வளோன்னா உங்களுடைய மந்த்லி சேலரி இல்லை மந்த்லி எக்ஸ்பென்ஸ்லேருந்து 3 to 6 months 6 monthsோட எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து சேவிங். இப்போ 50,000 எனக்கு மாதம் மாதம் செலவாகுது அப்படின்னா 6×50 3 லட்ச ரூபா உங்களுடைய ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தனியாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. ஆர்டி எஃப்டி. ஆர்டி மூலமாக நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கிட்டே வரலாம், இல்லை லிக்விட் ஃபண்ட் மூலமாக அதை மாதம் மாதம் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரலாம். உங்களுக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இந்த மாதிரி ஒரு கார்பஸ் பில்ட் ஆனையும் அதை வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், செப்பரேட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க. ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்றது எமர்ஜென்சியாக உடனே எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஒன்று நீங்கள் லிக்விட் ஃபண்ட்ஸில் போட்டிங்கனாலும் உடனே எடுக்கலாம், இல்லை செப்பரேட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருந்தாலும் உடனே எடுக்கலாம்.
ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி. தயவு செய்து ஏதோ ஒரு கல்யாணம் வருது, ஒரு காது குத்து வருது, யாரோ ஒருத்தருக்கு வந்து சீர் செய்யணும், ஏன்னா இதெல்லாம் நான் ரியல் லைஃப்ல வந்து பார்க்குறேன். சில்லியா இருக்கும். அவங்க எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எமர்ஜென்சின்னு வர்றப்ப யாருமே வந்து இருக்கவே மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு நாமே தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப 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 முக்கியம். நான் சில விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மெடிடேஷன், அதே மாதிரி இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுறது, அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்ப முக்கியம். எமர்ஜென்சி ஃபண்டில் இருந்தால் பர்சனல் ஃபினான்ஸே வந்து ஆரம்பிக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப 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 முக்கியம் இன்சூரன்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து 10 லட்சம் சேர்த்து வைக்கலாம், 20 லட்சம் சேர்த்து வைக்கலாம், பல கோடிகள் சேர்த்து வைக்கலாம். ஒரு டெர்மினல் இல்னஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மொத்த காசும் இப்போ இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் விலைவாசிப்படி மொத்தமும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். அதனால கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேமிலிக்கு 5 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கலாமே. என்னால் வந்து ரொம்ப எடுக்க முடியாதுன்னா மினிமம் 5 லட்ச ரூபாயாச்சும் உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது பியூர் டேர்ம் பாலிசி அப்படிம்பாங்க. பியூர் டேர்ம் பாலிசி இப்போ எனக்கு வந்து 30 வயசு 35 வயசு ஆகுது அப்படின்னா நான் கட்டக்கூடிய, நான் 1 கோடி ரூபாய்க்கு நான் இது எடுத்திருக்கேன் அப்படின்னா அதோட ப்ரீமியமே மொத்தம் வருஷத்துக்கே 15,000 20,000 அவ்வளோதான் வந்து வரும். மாதம் நீங்கள் 1000 ரூபா 1500 கட்டுற மாதிரி தான் வரும். இந்த மணி பேக் பாலிசிஸ், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி, யூலிப் அப்படின்வாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா விடுங்க. ஆனால் இனிமே வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பியூர் டேர்ம் பாலிசி எவ்வளோக்கு எவ்வளோ குறைஞ்ச ப்ரீமியமில் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு கார்பஸ் எடுத்துக்கணும்னா, இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா, வருஷத்துக்கு சொல்கிறேன் நான், 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா அதில் 10 to 25 டைம்ஸ் கிட்டத்தட்ட 1 கோடியிலேருந்து 2.5 கோடி வரும். இந்த அளவுக்காச்சும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ யார் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரெட் வின்னர். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களால் தான் வந்து இந்த குடும்பமே வந்து நடக்குதுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சுக்கணும். இல்லை குடும்பத்தில் 2 பேர், கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் வேலைக்கு போகக்கூடியவங்க நீங்கள் கரெக்டாக அந்த கார்பஸை வந்து முடிவு பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆக்சிடென்ட் கவர்ன்றது இது ஒரு எக்ஸ்ட்ரா இது மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் இன்சூரன்ஸில் நம்ம இறந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபேமிலி அந்த பெனிஃபிஷியரிக்கு வந்து அந்த காசு போய் வந்து சேரும். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து எங்கேயோ கையோ காலோ உடஞ்சிருச்சு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில், அப்படின்னாலும் நம்மளால வேலைக்கு போக முடியலன்னா அப்பயும் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும்ல. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம டேர்ம் இன்சூரன்ஸோடு சேர்த்து நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் கவரோ ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரையோ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஏன்னா நிறைய டேர்ம் இதில் வந்து இப்போ ஒரு கேன்சரோ, இப்போ ஒரு ஒரு டயாலிசிஸ் அளவுக்கு போன ஒரு கிட்னி ஃபெயிலியரோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து காசு வந்து தரமாட்டாங்க. அதெல்லாம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸில் கவர் ஆகணும்னு பார்ப்பாங்க. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த கிரிட்டிக்கல் இல்னஸோட கவர் தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் வந்து இது பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது ரொம்ப முக்கியங்க. இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் யுவர் அசட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படிம்பாங்க. எல்லா முட்டைகளும் ஒரே கூடையில் வந்து வைக்காதீங்க. இப்போ திடீர்னு யாராவது தள்ளி விட்டாங்க அப்படின்னா மொத்த இதுவும் கூடையும் செறிஞ்சு மொத்த முட்டைகளும் வந்து போயிடும் இல்லையா. நம்மளும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதை மாதிரி தான் கன்சிடர் பண்ணும். எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சார் செல்வா எனக்கு வந்து ரியல் எஸ்டேட்னா ரொம்ப பிடிக்கும், நான் நிலமாக தான் வாங்கிட்டு இருப்பேன், அப்படி வச்சக்கூடாது. எனக்கு தங்கம் தான் ரொம்ப பிடிக்கும், மாதம் மாதம் போய் தங்க நகையாக தான் வாங்கிட்டு இருப்பேன், இப்படி வந்து பண்ணாதீங்க. தங்கத்தில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. டைவர்சிஃபிகேஷனோடைய ஒரு டெர்மினாலஜி தான் அசட் அலோகேஷன். ஒரு ஈக்விட்டிக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, 100 மைனஸ் யுவர் ஏஜ். இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகுது அப்படின்னா 100 மைனஸ் 40, 60% வரைக்கும் நீங்கள் ஈக்விட்டியில் வந்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். அதே மாதிரி உங்களால் வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த பர்சன்டேஜ் வந்து குறைங்க. நீங்கள் அசட் அலோகேஷன் எப்படி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு கூகுளில் போட்டு தேடுங்க. ஒரு சிம்பிளான அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி வரும். இதை ஸ்டடி பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ அசட்டை வந்து நான் வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படின்றது டைம் எடுத்துக்கோங்க. ஒரு பேசிக்கான அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன், என்ன நீங்கள் நோட் பண்ணுங்கள். 100 மைனஸ் ஒரு ஏஜ் போட்டிங்க, அதை வந்து உங்களோட ஈக்விட்டியில் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும். மீதி 40% இருக்கு இல்லையா, 40 வயசுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. மீதி 40%ன்றதை ஒரு 10% கோல்டில் பார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு 10% நீங்கள் உங்களுடைய ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற 20% ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இதில் கேஷாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் இது மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ 60% ஆன் ஈக்விட்டி, 20% is on real estate or gold,
மீதி 20% இஸ் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட், இல்லைன்னா உங்களுடைய ஒரு எஃப்டிலையோ அந்த மாதிரி ரிஸ்க் குறைவான விஷயங்களை வந்து வச்சுக்கணும். ரிஸ்க் அதிகத்துல இருந்து ரிஸ்க் குறைவு, இந்த இந்த பேட்டர்ன் வந்து பார்த்துக்கோங்க. எவ்வளோ ரிஸ்க் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஈக்விட்டிலையோ ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அவாய்டிங் எமோஷனல் இன்வெஸ்டிங். இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து இப்போ யாரோ ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, அவர் பண்ணிட்டாரு, ரொம்ப வந்து சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஓடி போய் குடுகுடுன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இருந்து நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வேகமே வந்து கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்ல, ரொம்ப பொறுமையாக தான் நம்ம வந்து செய்யணும். ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிலது வரும். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் வேகம் எடுக்கணும். அதுக்குன்ட்டு ஒரு காசை வந்து தனியாக நீங்கள் பார்க் பண்ணி வச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்களால் வந்து ஒரு 25,000 இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 20,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு 5,000 கேஷாக வச்சுக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு வரும், கோல்டு வந்து இறங்கும், திடீர்னு ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பார்க்குற ஸ்டாக்ஸ் இறங்கும், திடீர்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இறங்கும். இப்போ வார் டைம்லலாம் நம்மளுக்கு நல்லா இறங்குனுச்சு, அப்போ நம்ம கையில் வந்து காசே வந்து இருக்காது. அந்த டைமில் ஒரு மணியை பார்க் பண்ணி வச்சுட்டு அந்த கேஷை எடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இல்லை செல்வா, எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி எஸ்ஐபி போட்டு நீங்கள் ஆட்டோமேட் பண்ணாலும் வந்து ஓகே தான் வந்து. சரி, அடுத்து பிளானிங், ஃபினான்ஷியல் கோல்ஸ். அதுக்கு கோல் பிளானிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத குயிக்காக பார்த்துருவோம். நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ்ன்றது என்னங்க, ஒரு 4-5 கோல்ஸ் தாங்க நம்மளுக்கு வந்து இருக்குமே. வீடு கட்டுறது, சில்ட்ரனை படிக்க வைக்கிறது, இல்லை கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைக்கிறது, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட், இல்லைன்னா சில்ட்ரனுடைய மேரேஜ். இது மாதிரி ஒரு 4-5 கோல்ஸ் தான் மேஜர் கோல்ஸ். இந்த கோல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும். எந்த வருஷத்துக்கு எவ்வளோ காசு தேவை, அந்த காசை சேர்க்கறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் இப்போலேருந்து நான் பண்ண போகிறேன், எந்த வழியில் பண்ண போகிறேன், இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். கோல் பிளானிங்க்கு என்ன முக்கியன்றது பார்த்துக்கோங்க. கார்பஸ் ரெக்வயர்டு, எத்தனை வருஷத்துல இந்த காசு எனக்கு தேவைப்படும், அதே மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் போட போறேன், இதுல எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வரப்போகுது, இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வர்றதை வந்து நீங்க ஒரு பீரியாடிக் ரிவ்யூவும் வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம ஈக்விட்டிலே வந்து போட்டிருப்போம், அது திடீர்னு பார்த்தா லோலையே இருக்கும். சில ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்பீங்க, அது லோலையே உட்காந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு பீரியாடிக்கா நீங்க வந்து ரிவ்யூ பண்றது ரொம்ப முக்கியம். பீரியாடிக் ரிவ்யூன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை 6 months அப்படின்றது நீங்க வந்து எடுத்துக்கலாம். 6 months to 1 year பீரியாடிக்கா அதை வந்து ரிவ்யூ வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சாம்பிள் மட்டும் ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு ஒரு சாம்பிள் வந்து பார்ப்போமே. ஸோ உங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன அப்படின்றது இப்போயே நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 40-41 வயசு ஆகுது அப்படின்னா, நான் ஒரு 55 வயசில் ரிட்டையர் ஆக போகிறேன் செல்வனா, அந்த 55 அப்படின்றது உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ மாதம் மாதம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத, சாரி, இப்போ உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். இதை இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக நம்ம ஒரு கால்குலேட் பண்ணணும். இப்போ நீங்கள் 42 வயசில் இருக்கீங்க, 55 வயசில் ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னா 13 வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறீங்க. இந்த 13 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா 13 வருஷம் கழிச்சு மந்த்லி எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. அதுக்கான கால்குலேட்டர் நான் ஷேர் பண்ணுறேன். அதை போட்டிங்கன்னா அந்த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்துடும். ஸோ இவ்வளோ தேவை அப்படின்னா உங்களுக்கு 55 வயசுல எத்தனை கோடி ரூபாய் உங்க கையில இருந்துச்சுன்னா மாசம் மாசம் இந்த தொகையிலிருந்து உங்களுக்கு தேவையான மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நம்ம வந்து போடணும். அந்த கால்குலேட்டர் நான் வந்து காட்டுறேன். குமார் சார் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கு அடுத்து இந்த கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த டூலும் நான் உங்களுக்கு இன்னைக்கு வர்றவங்க எல்லாருக்குமே இந்த டூல்ஸும் வந்து ஃப்ரீயாக நம்ம ஷேர் பண்ணுறோம். அது ஒன்று இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபி போட போறீங்க, இல்லை நேஷனல் பென்ஷன் ஸ்கீமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, இல்லை எல்லாம் கலந்த ஒரு பேஸ்கெட் கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணணும். அதே மாதிரி எப்படி இதை வந்து வித்ட்ரா பண்ண போறீங்க, எஸ்டபிள்யூபின்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பண்ண முடியும். ஆன்விட்டி பிளான்ஸ்ன்றதுக்கு இப்போ நிறையா எல்ஐசியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆன்விட்டி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட லம்சம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஒரு ஒரு நீங்கள் 60 வயசு எட்டினதுக்கு அப்புறமாட்டி அதை உங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் இப்போ பென்ஷனாக தந்துடுவோம். இந்த மாதிரி ஆன்விட்டி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இது மாதிரி எந்த ஸ்கீமை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். சைல்டு எஜுகேஷன், ஹோம் பர்ச்சேஸ், இதெல்லாம் வந்து நம்மளுடைய கோல்ஸ். இது எல்லாத்துக்குமே பேசிக் வந்து கோல் பிளானிங் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். எவ்வளோ சேர்க்க போகிறோம், எத்தனை வருஷத்துக்கு சேர்க்க போகிறோம், எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எந்த இதுலேருந்து வரப்போகுது, அதை வந்து எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், இவ்வளோதான். இதை வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டெட் மேனேஜ்மெண்ட். இப்போ கடன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குட் டெட் வர்சஸ் பேட் டெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. குட் டெட் அப்படின்றது, இப்போ ஒரு ஹோம் லோன் எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் வீடை நம்ம இன்னும் நம்ம வாங்கவே இல்லை, அதுக்கு ஒரு ஹோம் லோன் எடுக்கிறோன்னா தட் இஸ் குட் டெட். ஒரு பிஸ்னஸ் நம்ம தொடங்க போகிறோம், இதில் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னா நான் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுல தவறே இல்லை. ஆனால் கடன் வாங்கி ஐஃபோன் வாங்குறது தவறு. அதை தயவு செஞ்சு யாரும் வந்து பண்ணாதீங்க.
ஸோ கடன் வாங்கி ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் பண்ணுவது வந்து தவறு. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தவறு. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. நம்மளோட சர்ப்ளஸ் மணியை தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி டைம்லி ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் கிரெடிட் கார்டு கடனை ஒரு தவணை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த கிரெடிட் கார்டு கடன், இதே மாதிரி இந்த வட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கடன், இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த டைம்க்கு ரீபே பண்ணுற ஒரு டிசிப்ளின் நீங்கள் வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ப்ரீபேமெண்ட் பண்ண முடியுமா? இப்போ ஏற்கனவே உங்களுடைய ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா உங்கள் பேங்க்கு கிட்ட பேசுங்க. இதை வந்து நான் என்னுடைய என்ன சொல்றது, அசலை வந்து வந்து முன்னாடியே நான் வந்து கட்ட முடியுமா அப்படின்னு பாருங்க. இதை கட்டும்போது உங்களுடைய டென்யூர் வந்து குறையும். அதே மாதிரி உங்களுடைய வட்டி குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதனால உங்களுக்கு கொஞ்சம் காசு சேவ் பண்ண முடியும். அதை நீங்க திரும்ப இன்வெஸ்ட் பண்றீங்களோ இல்லை உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கடனை இப்போ இஎம்ஐ வாங்கியிருக்கேன்னா அதை ப்ரீபே பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பாருங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்து இஎம்ஐ பண்ணும்போது உங்களுடைய ஒரு 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 ரூல் இருக்குங்க. நான் எப்படி வந்து 100 - 40 இஸ் ஈக்விட்டியில் வச்சுக்கலாம்னு சொன்னனோ, அதே மாதிரி 30 to 40% ஆஃப் யுவர் மந்த்லி இன்கம் தான் நீங்கள் இஎம்ஐ பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணாதீங்க. இது இது ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. 30 - 40% மேலே பண்ணாதவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு நீயா நானா ஷோல பார்த்தேன். கிட்டத்தட்ட 75 - 80% அவருடைய சேலரி வந்து ஒருத்தர் வந்து வீட்டுக்காக இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு. 20% எப்படிங்க வந்து வாழ்வாங்க அவங்க? ஒரு 10 லட்சம் சம்பாரிச்சாரு அப்படின்னா ஓகே, 20% வந்து வாழ்வார். அவர் ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவர் போய் இந்த மாதிரி ஒரு டெட் ட்ராப்ல வந்து போய் சிக்கிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம போய் சிக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 30 to 40% நம்மளுடைய சேலரிக்குள்ள அதை வச்சுக்க முடியுமான்னு வந்து பாருங்க. அதே மாதிரி உங்களுடைய லோன் டேர்ம்ஸை வந்து மானிட்டர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெப்போ ரேட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க நம்மளோட ஃபெடரல் பேங்க், நம்மளுடைய ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா, அந்த ரெப்போ ரேட் கட் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுடைய பேங்க்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் வந்து கட் ஆகும். இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன்லாம் எடுத்திருந்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஏதோ ஒரு இந்த மாதிரியான ரேட்ஸ் வந்து குறையுதா ஏறுதா அப்படின்றது உங்கள் பேங்க்கோட ரிலேஷன்ஷிப் மேனேஜரோட பேசுங்க. பேசும்போது தான் அவங்க ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க. இல்லைன்னா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அதை இது பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை திருப்பி மாற்றிருக்க மாட்டாங்க. நாம பார்த்தா பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டிக்கிட்டே இருப்போம். நம்ம காசை வந்து நம்ம விட்டுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல லோன் டேர்ம்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்றது பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஹை இன்ட்ரெஸ்ட் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் லோனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய சம்பாத்தியத்தை அதிகமாக அளிக்குது. அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அவலான்ச் மெத்தட் அப்படின்னு இருக்கு. நான் முன்னாடி அந்த ஈட் த ஃப்ராக்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப கஷ்டமான விஷயத்த முதல்ல முடிக்கணும் அப்படின்ட்டு, அதுதான் இந்த அவலான்ச் மெத்தட். உங்களுக்கு இருக்கிறதுலேயே ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் உள்ள ஒரு கடன் இருந்துச்சுன்னா அதை முதல்ல முடிக்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுதான் அவலான்ச் மெத்தட். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு கடன் சுமை வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். அந்த கடன் சுமை குறையும் போது நம்மளுக்கு சின்ன சின்ன கடன்களை இது முடிஞ்சிருச்சுன்னா இதுல இருந்து எடுத்து சின்ன சின்ன கடன்களை ஈஸியாக அடைக்க முடியும். இது ஒரு அப்ரோச். இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் அப்ரோச் ஒன்று இருக்கு, ஸ்னோபால் மெத்தட் அப்படிம்பாங்க. இப்போ ஸ்னோபால்னா ஒரு சின்ன பனிக்கட்டி மேலே விட்டீங்கன்னா அது அப்படியே அக்யூமுலேட் பெரிய ஸ்னோபாலா கீழே வந்து விழுவும் இல்லையா. அது மாதிரி நீங்க சின்ன சின்ன கடன்கள்லாம் முதல்ல முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மென்டலி ஒரு ப்ரெஷர் நம்ம தீந்துரும். இப்போ 4 கடன் இருக்கா, நான் சின்ன கடனை முதல்ல இந்த 2 மாசத்துல முடிச்சிட போறேன்பா அப்படின்னு நீங்க நீங்க ஒரு மைண்ட்ல ஒரு டிசிப்ளினோட அதை முடிச்சிட்டீங்கன்னா, இப்போ எனக்கு 3 கடன் தான் இருக்கு அப்படின்னு மைண்ட்ல வந்து ஒரு தெளிவு வரும். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச். இது ஸ்னோபால் மெத்தட் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து கன்சாலிடேஷன். என்னன்னா நீங்க 5 6 இடத்துல கடன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அதெல்லாம் வந்து சேர்த்து ஒரே இடத்துல கடன் வாங்கி, இந்த கடன் எல்லாம் அந்த அந்த காசை வாங்கி இந்த கடன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஒரே இடத்துல கடன் வைக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் இந்த வட்டி எல்லாம் வாங்குறாங்க. அந்த வட்டி எல்லாம் விட்டுட்டு பேங்க்ஸ்ல இஎம்ஐயை மாத்திக்கிட்டோம்னா தட் இஸ் மச் பெட்டர். ஏன்னா நிறைய அந்த கந்து வட்டி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுலெல்லாம் தயவு செய்து போய் சிக்கிறாதீங்க. அப்படி சிக்கினி அப்படி இது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா கூட முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேங்க் லோனோ ஏதோ ஒரு கோல்டு லோனோ ஜுவல் லோனோ எடுத்து அதை அடைச்சிட்டு இந்த ஜுவல்லி லோனையும் இந்த இந்த பேங்க் லோன்ஸையும் வந்து ஒரே இடத்துல வச்சுக்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். இது மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா. அடுத்து வந்து டாக்ஸ் பிளானிங். டாக்ஸ்ன்றது நீங்கள் 12 லட்சத்துக்கு கீழே தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு பிளானும் வந்து பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரு விளிம்பில் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு 12 லட்சம் நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் போட்டால் இதுவாயிடும் அப்படின்னா இப்போதுலேருந்து பிளான் பண்ணுங்க. 80C 80Dன்ற இதெல்லாம் இருக்கு. 80Cன்றது உங்களுக்கு இப்போ நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் போட்டிருக்கீங்க, உங்களோட இபிஎஃப், உங்களோட பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, என்பிஎஸ் சொன்னேன் இல்லையா அது. அதே மாதிரி நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்க, இந்த காசெல்லாம் நீங்கள் வந்து 80Cல வந்து காட்ட முடியும்.
₹1,50,000 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. அதே மாதிரி 8DTன்றது உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து காட்ட முடியும். அதே மாதிரி இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இது நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறது இல்லை. 3 வருஷம் லாக்இன் பீரியட் உங்களுக்கு வந்து வரும். பட் எனக்கு டேக்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணியே நான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஎல்எஸ்எஸ்ல பண்ணலாம். நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் வந்து நீங்கள் உங்களோட காசை வந்து போட்டு வைக்கலாம். எஸ்டிபி அப்படின்றத நான் சொன்னேன், அதுக்கு 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து அந்த காசு வரும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த விதமான டேக்ஸ் வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. இப்போ எஸ்டிபி நம்ம வாங்க முடியாது, நெக்ஸ்ட் கவர்மெண்ட் விட்டால் பார்ப்போம். கேபிட்டல் கெயின்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ன்றது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு வருஷத்துக்குள்ளே விற்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 15% டேக்ஸ் நீங்கள் கட்டி ஆகணும் அந்த வருஷத்துக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் அதை வச்சுக்கிறீங்க அப்படின்னா 12% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் நீங்கள் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ₹1,00,000 நீங்கள் ஸ்டாக்ஸில் வந்து போட்டிருக்கீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ₹10,000 இந்த வருஷம் கிடைக்குது. இந்த ₹10,000 இந்த வருஷமே நீங்கள் எடுக்கணும்னீங்கன்னா அந்த ₹10,000க்கு நீங்கள் 20% டேக்ஸ் கட்ட வேண்டும் ஃபார் ஈக்விட்டி. இல்லை நான் ஒரு வருஷம் கழிச்சு அதை எடுக்கிறேன், அந்த 10,000 எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ₹10,000க்கு 12% டேக்ஸை நீங்கள் வந்து கட்டணும். இதுதான் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல், ஷார்ட் டேர்ம் டேக்ஸ் அண்ட் லாங் டேர்ம் டேக்ஸ், இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா 12% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றத இது பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு லேண்ட் விற்றீங்கனாலும் சரி, நீங்கள் ஒரு கோல்டு ரிலேட்டடான இது விற்றீங்கனாலும் சரி, ஸ்டாக்ஸு சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து கண்டிப்பாக 12% கட்டுற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே எதையும் விற்கிறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அது நல்லது. அடுத்து டேக்ஸ் ஃபைலிங் டிசிப்ளின். இப்போ டேக்ஸ் வந்து உங்களுக்கு 12 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த சரியான நேரத்தில் வந்து டேக்ஸ் கட்டுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. பெனால்ட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆடிட்டர் கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சு அதை கரெக்டாக டேக்ஸ் பண்ணுங்கள். நீங்களே டேக்ஸ் ஃபைல் பண்ண நினச்சிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். ஹவு டு ஃபைல் டேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கில் வீடியோஸ் இருக்குது. லேட்டஸ்டான வீடியோ என்னன்னு பாருங்கள், அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்களே டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ரிவ்யூ அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய கோல்ஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படி இல்லையா, ஒரு தடவையும் வார வாரம் கரெக்டாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்றத ஒரு ரீவிசிட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. அந்த டைமுக்குள்ளே நான் வந்து அதை ரீவிசிட் பண்ணி என்னுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஆனுவல் ரீசெட், வருஷத்துக்கு ஒரு தடவை. நான் போன வருஷம் ஒரு கோல் நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம், ஒரு கார் வாங்கணும் அப்படின்றது. இந்த வருஷம் நம்மளுக்கு அதுக்கான வந்து தேவைகள் வந்து இருக்காமல் போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஆஃபீஸ்லேயே வந்து கேப் ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் இல்லையா. ஸோ அதனால வருஷம் நம்மளோட கோல் கரெக்டு தானா அப்படின்றத நீங்கள் ரீவிசிட் பண்ணி அதை ஒரு ரிவ்யூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்து இதை குயிக்காக முடிச்சிடலாம். இந்த லெகசின்றது சும்மா தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுடைய பசங்களுக்கோ சரி, உங்களுடைய பியர்ஸ்க்கோ சரி, தயவுசெய்து வந்து சொல்லிக் கொடுங்க. இது வேல்யூ பேஸ்டாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம சொல்லதில் நிறைய விஷயங்கள் வேல்யூ பேஸ்டாக இருக்கும், அதை சொல்லிக் கொடுங்க. டாக்குமெண்டேஷன் அப்படின்றது, இப்போ வில்லு வந்து கொஞ்சம் வயசான இதில் வந்து இருந்தீங்க அப்படின்னா இப்போவே வில் எழுத வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய லாயர்கிட்டயோ ஒரு இவங்ககிட்டயோ பேசி, அக்கௌண்டன்ட்கிட்டயோ வந்து பேசிட்டு, இல்லை சாரி ஆடிட்டர்கிட்டயோ பேசிட்டு வில் எப்படி எழுதி வைக்கணும் அப்படி இது பண்ணுங்கள். யார் பேரில் வந்து வில் எழுதி வைக்கணும், ஹூ இஸ் த பெனிஃபிஷியரி, யார் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிற எக்ஸிக்யூட்டர் அப்படின்பாங்க. இது வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது, உங்களுடைய ஒரு ஆடிட்டரோ ஒரு லாயரோ தான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது யார் அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஒரு கோட் இருக்கு, நீங்க வந்து வில்லு இருந்துச்சு அப்படின்னா நிறைய சொந்தக்காரங்க வருவாங்களாம், வில்லே இல்லைன்னா இன்னும் நிறைய சொந்தக்காரங்க வந்து வருவாங்களாம் அப்படிம்பாங்க. ஒரு காமெடியா வந்து சொல்லுவாங்க. வில்லு எழுதி வச்சீங்கன்னா தான் தேவையில்லாத இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நாளை காலத்தில் நம்ம இல்லை அப்படின்னா அது வந்து வந்து தீரும். ஸோ அது வில் எப்படி அப்படின்னு பாருங்க. நாமினி, உங்களுக்கு அப்புறம் யார் யாருக்கெல்லாம் இந்த சொத்து போய் சேரணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்க. அசட் ட்ராக்கர் ஷீட் அப்படின்றது நம்ம ஒரு ட்ராக்கிங் ஷீட் உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு வந்து பர்சனல் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ கடன்லாம் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட நெட் அசட். இந்த நெட் அசட் எப்படி பார்க்குறது அப்படின்றத அந்த ஷீட்டை நான் உங்களுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாஸ்டிங் இம்பேக்ட் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டு, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு என்டோமெண்ட் ஃபண்ட் அப்படின்னு நம்ம காலேஜ் டைம்லலாம் கேள்விப்பட்டேன். ஸ்காலர்ஷிப்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். ராமநாதன் என்டோமெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்டோமெண்ட்லேருந்து யாருன்னா ராமநாதன்றவர் முன்னாடி ஒரு காலேஜோட பிரின்சிபலாக இருந்திருப்பாரு. ஒரு ₹1,00,000 ஒரு பேங்க்ல வந்து போட்டு வச்சிருந்திருப்பாரு. இதுலேருந்து ஸ்காலர்ஷிப் எடுத்து பசங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்ட்டு இருப்பாரு. இந்த மாதிரி உங்களால முடிஞ்சால் நீங்கள் ஒரு என்டோமெண்ட் ஒரு இதுவோ நீங்கள் வந்து பண்ணலாம், இல்லை ட்ரஸ்ட் கூட நீங்கள் ஃபார்ம் பண்ணி வைக்கலாம். இது உங்களுடைய குடும்பத்துடைய சொத்தை அந்த ட்ரஸ்ட் மூலியமா கொடுத்து அதை ஒரு ப்ராப்பராக நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை நீங்கள் உருவாக்கலாம்.
ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து லெகசி ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க. அப்படின்னா இப்போ டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்ட்டு ஒரு இதில் ஒன்று இருக்குது, மும்பையில் இருக்குது. அது வந்து டாடா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்ச் வந்து பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. டாடாஸ் வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணாலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிசர்ச்சை வந்து நம்ம அதிக நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க ஃபண்ட் பண்ணி கொண்டு வராங்க. இது மாதிரி உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் ஒரு இதை வந்து பண்ணலாம். மென்டார்ஷிப் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து சொல்லித்தரது. ஸோ பேசிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். கொஞ்சம் டயரிங்காக இருந்துச்சுன்னா வந்து மன்னிச்சிருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணுறோம். உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுங்க, இது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு குயிக்காக நம்ம லாபம் நமதே அப்படின்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை வந்து பார்த்துருவோம். அதை குயிக்காக நம்ம பார்த்துட்டு உங்களோட Q&A இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து கேட்கலாம். ஐ திங்க் இது வரைக்கும் நான் பேசினது எல்லாம் புரிஞ்சிச்சு இல்லையா? எவ்ரி திங் இஸ் ஓகே ஓகே. இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டிங்கன்னா இதுவாக இருக்கும்.